morning. Good morning, all leaders. Good morning to all. ஒரு அருமையான சப்ஜெக்ட் வந்து ஜி.கே. சுவாமி சார் வந்து சொல்லியிருந்தாரு. ரொம்ப பிரமாதமா இருந்தது. ஸோ எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷனால நான் வந்து லீடரை வந்து வெல்கம் பண்றேன். வெல்கம் மிஸ்டர் மாதேஸ்வரன் சார், ப்ளீஸ் வெல்கம் சார். மாதேஸ்வரன் சார், நீங்க சார் வணக்கம் சார். வெல்கம் சார், வெல்கம் சார். எல்லாருக்கும் இனிய காலை உற்சாகமான வணக்கம். நண்பர்களுக்கு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம இப்போ பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ் சிஸ்டத்தில் 3வது லெவலில் இருந்த பிரச்சனைகள்லாம் எல்லாம் முடிவுக்கு வந்து இப்போ நிறைய பேருக்கு பணம் வர ஆரம்பிச்சிருக்குதுங்கிறது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்பீடு கிரிப்டோவில் ஐடி போட போகிறோம். ஆகஸ்ட் 15 ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு சார் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து முதல்ல 12 பேர் நம்ம டைரக்டில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு அடுத்தது 6ன்னு சொல்லியிருக்கோம். எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்மளை வந்து அதாவது இப்போ வேடிக்கை பார்த்துருக்காங்களே நம்ம லீடருங்க எப்போதுமே ஒரு சிஸ்டத்துக்குள்ளார டக்குன்னு உள்ளே போக மாட்டாங்க. அதை ஆய்வு பண்ணி ஒரு 3 மாதம் நிற்குதா 6 மாதம் நிற்குதான்னு பார்த்துட்டு தான் போவாங்க. அந்த மாதிரி நிறைய கான்செப்டில் அவங்கெல்லாம் யோசனை பண்ணி சாமியை கேட்டு குறியை கேட்டு ஜாதகம் பார்த்து அவங்க போய் சேரும்போதே அந்த கம்பெனி ஒரு அளவு தள்ளாட்டத்துக்கு வந்திருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் போய் அவங்க சேர்ந்துருப்பாங்க. அதுக்கடுத்து அவசர அவசரமாக நம்மகிட்ட கொடுப்பாங்க. அதாவது முடிய போகிற நேரத்தில் நம்ம போய் கடைசியாக பிடிச்சி பொங்கிக்கிட்டு இருப்போம். ஆனால் இந்த பிரபஞ்ச பேராற்றல் முதல் முறையாக நமக்கு முடிவு பண்ணி நீங்கள் ஒரு 1000 பேர் முதல்ல ஐடி போட்டு அப்புறம் உலகத்துக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை நமக்கு இந்த பிரபஞ்சமும் நம்ம தலைவர்களும் இதை கொடுத்துருக்காங்க. இந்த வாய்ப்பை நம்ம ஒரு 1000 பேர் முன்னாடி எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லும்போது எப்பவுமே நம்ம வந்து பரபரப்பாக ஒரு டேங்கர் லாரி, ஒரு டீசல் கொண்டு போகிற பெட்ரோல் கொண்டு போகிற லாரி கம்மிருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த உதவி பண்ணுறதை விட எல்லாம் பக்கெட் எடுத்துகிட்டு குண்டா எடுத்துகிட்டு ஓடி போய் பிடிக்கிறத பார்த்துருக்குறோம். இந்த இடத்துல நமக்கு இது கிடைச்சிருக்கிற இந்த வாய்ப்பு இன்னும் நிறைய பேர் புரியலையோன்னு எனக்கு ஒரு டவுட்டு. ஏன்னா 1000 பேர் நீங்கள் போடுங்கன்னா இன்னும் 2000 பேர் வந்திருக்கணும். இது புரிஞ்சிருந்தா அப்போ எந்த இடத்துலையும் ஒரு நெருடல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதாவது நம்ம 6 பேரை கொடுக்கறதுங்கிறது வந்து 6 லட்சம் இல்லை, 6 பேர் 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய நபர்கள், நல்ல மனசு இருக்கிற நபர்களை நாம் வந்து அறிமுகப்படுத்தணும். அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய நம்ம பொருளாதார சுதந்திரம் அப்படிங்கிறது வந்து அரசாங்கம் கொடுக்காது, யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஏன் கடவுளை நினைச்சா கூட இப்போ கொடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு அருமையான வாய்ப்பு நம்ம கிட்ட கிடைச்சிருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு நம்ம இந்நேரம் முண்டி அடிச்சு 2000 பேர் இந்நேரம் வந்திருக்கணும். எங்கேயோ ஒரு தடங்கள். நம்ம எப்பவுமே கரண்ட் பில் கடைசி நாள் தான் கட்டுவோம். 15ஆம் தேதினா 15ஆம் தேதி காலையில் தான் கட்டுறதை பற்றி யோசனையே பண்ணுவோம். இந்த மனநிலை இங்கே மாறணும் நண்பர்களே. ஏன்னா நம்மளுடைய குடும்பத்தோட டோட்டல், அதாவது நம்ம குடும்பம் மட்டும் இல்லைங்க, நமக்கு அடுத்து வர ஜென்ரேஷனும் மாறுறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்துருக்கு பிரபஞ்சம். இதை வந்து நம்ம புரிஞ்சுக்காம லேட் பண்ணிட்டு இப்போ 6ங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இப்போ 4 முடிச்சவங்க 3 முடிச்சவங்க 5 முடிச்சவங்களாம் இருக்கிறோம். இவங்களாம் டக்குன்னு முடிச்சு நம்ம வந்து 1000 ரீச் பண்ணிட்டோன்னு இன்னும் 2 நாளில் நல்ல செய்தி தலைமைக்கு போகணும். அதுக்கான வேலையை நம்ம செய்யணும்னு ஆசைப்படுறோம். என்னன்னா, நாம மே மாதம் 12ஆம் தேதி ஐடி போட்டேன். எனக்கு வந்து செகண்ட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே 12ஆம் தேதி போட்டவங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு வந்து இப்போ முந்தினது தான் கம்ப்ளீட் ஆச்சு. அப்போ ஒரு 4-5 நாள், இப்போ சங்கர் சார் அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு நாளையில் 1 மணி நேரத்தில் வரக்கூடிய 60 நிமிஷத்தில் 1 நிமிஷத்தை பிரித்து அந்த 1 நிமிஷத்தில் 60 வினாடிகளில் 30 ஐடியிலிருந்து 40 ஐடி பிளேஸ்மெண்ட் ஆகும். அந்த சீனியாரிட்டி நமக்கு மிஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அப்படின்னா 1 நிமிஷத்தை பிரிச்சாவே எத்தனை பஞ்சாயத்துன்னா 1 மணி நேரத்தை பிரிச்சா 1 நாளை பிரிச்சா இதை கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்க நண்பர்களே. நமக்கு 1000 அப்படிங்கிறது கடைசி நாளில் ஆகஸ்ட் 5ஆம் தேதி சொல்லியிருக்காங்க, அல்லது இந்த மாதம் 30ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு கணக்கு வச்சுக்காம 4 முடிச்சவங்க 5 முடிச்சவங்க டக்குன்னு அந்த 6 முடிச்சு கம்ப்ளீட் பண்ணி ஒரு ஃபோட்டோ அனுப்பி பாலு பழனியாண்டி சார் கொடுத்து உடனடியாக நம்ம வந்து அந்த சிஸ்டம் ப்ரொமோட்டர் ஜூனியர் அப்படிங்கிற ஒரு நிலையை அடைஞ்சு எனக்கான இடத்தை தக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நண்பர்களே. இந்த வாய்ப்பு வந்து நம்ம டக்குன்னு இது 1000 வந்துருச்சுன்னு சொல்லி நிர்வாகம் நிறுத்திட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது? எவ்வளோ வேகமாக பண்ண முடியுமோ அவ்வளோ வேகமாக அதை கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நாம் வந்து அடுத்த இன்னைக்கு ஒரு விஷயம் ஒரு செயலை செஞ்சு அது நல்லபடியாக வந்துருச்சுன்னு சொன்னால் அதுக்கு அடுத்த வேலையை அதை விட சிறப்பாக செய்யறதுக்கு நம்ம நகர்ந்து போயிடணும். அந்த இடத்துல நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வாசகம் படித்தேன். அதை இன்னைக்கு காலையில் குட் மார்னிங் கூட போட்டேன். நம்ம எஸ்ஜிஆர் சார் கூட அதுக்கு வந்து லைக் பண்ணி போட்டார். இப்போ நம்ம சங்கர் சார் அதை தான் பண்ணியிருக்காரு. ஒரு அருமையான திட்டத்தை உலகமே வியந்து பாராட்டக்கூடிய ஒரு நல்ல திட்டத்தை கொடுத்துட்டு அங்கேயே தேங்கி நிற்காம அடுத்த ப்ராஜெக்ட் போயிட்டாரு.
டேட் குறிச்சிட்டாரு. 3வது ப்ராஜெக்ட் கூட நம்ம டேட்டை குறிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க எவ்வளவு வேகமா இருக்காங்க. அவங்க வேகம் அவங்க 80-90 கிலோமீட்டர் வேகத்துல ஓடுறாங்க அப்படின்னா நம்ம அட்லீஸ்ட் வந்து படுத்திருக்கிறவங்க எந்திரிச்சு உட்காந்து நடக்கவாத ஆரம்பிக்கணும்ல. தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கணும் நண்பர்களே. நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா லீடர்ஸ் வந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஒரு எங்க போனாலும் ஒரு 200 பேர் முன்னாடி நிற்பாங்க. இன்னைக்கு அதே மாதிரிதான். இன்னைக்கு நம்ம உள்ள வந்திருக்கிற 173 பேர் பாத்தீங்க அப்படின்னா இவங்க தான் பில்லர்ஸ், இவங்க தான் இந்த தேரை இழுத்துட்டு போற அந்த குதிரைங்க. ஆனாலும் இந்த 173 பேரோட வாழ்க்கையிலும் மறுமலர்ச்சி கட்டாயம் அப்படிங்கிறது வந்து எழுதப்பட்ட விதி. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. எத்தனையோ பேர் போட்டு இழுத்து போட்டு நேரத்துக்கு தூங்கிட்டு இருக்காங்க. நாம வந்து காலையில நம்ம சாமி சார் பாத்தீங்க அப்படின்னா அவருடைய அத்தனை நாளைக்கும் நமக்கு அப்படியே கசக்கி புழிஞ்சி இது மாதிரி கொடுக்குறாரு, ஜூஸ் மாதிரி கொடுக்குறாரு. யார் சார் இது கொடுப்பாங்க 10 பைசா செலவு இல்லாம? நம்மளாவது என்னைக்காவது ஒரு நாளைக்கு வரோம், ஒரு நாளைக்கு வராம போறோம். அவர் ரெகுலரா 4:30 மணிக்கு. அதே மாதிரி பாபு சார், அதே மாதிரி சங்கர் சார், அதே மாதிரி SGR சார், எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா எதுக்காக சார் இவங்க ஓடுறாங்க? ஒரு ரவுண்டு வாங்கினாங்க, 1:45 1:53 வாங்கிட்டாங்க. 8 ஜெராக்ஸ் எடுத்து பின்னாடி போய் நின்றுட்டாங்க. 8 பேரா ஒவ்வொரு ஆளா. அதாவது எந்த சிஸ்டத்திலையும் இந்த வருஷம் 1000 ரூபாய் சம்பாதிச்சோம், அடுத்த வருஷம் 8000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா அடுத்த வருஷம் கம்பெனியா இருக்காது. நம்ம சிஸ்டத்துல மட்டும் தாங்க அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு. 8 கூட்டிக்கும்பாங்க, 8 பெருக்கும்பாங்க. நம்ம சிஸ்டம் மட்டும்தான் நம்மளுடைய வருமானத்தை 8 பெருக்கி கொடுக்குது. ஒரே ஒரு 8, அதுக்கு அடுத்து 64, அதுக்கு அடுத்து 512. நண்பர்களை இதை மட்டும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. 512 ஐடிக்கு நமக்கு பணம் வந்துட்டு இருக்குதுன்னு சொன்னா நம்மளால செய்ய முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? நான் நம்ம மீட்டிங்ல சொல்றது தமாசுக்கு இல்லைங்க. ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்க. ஏங்க ஸ்பீட் கேஸ்ல யாரோ ஒர்க் பண்றாருமா அவங்களுக்கு இதுக்கு நம்ம சிஸ்டம் ஒர்க்குக்கு ஆள் தேவைன்னு சொன்னாங்க. 25,000 சம்பளம், போனஸ், இன்சென்டிவ் என்னென்னமோ சொன்னாங்களே. அவர் யார்? அதாவது கடைசி வீட்டில் பாருங்க, ஒருத்தர் இருக்காரு, மாதேசன் ஒருத்தர் இருக்காரு. அவர் தாங்க ஆல்ரெடி அங்கே ஒரு 20-30 பசங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்களே. இந்த நிலை வந்து இது இன்னைக்கு வேடிக்கை இல்லை நண்பர்களே. ஒவ்வொரு வீட்லையும் நடக்க போகுது. எத்தனை ஐடிக்கு நம்மளால பணம் வாங்க முடியும்? இன்னைக்கே ஒரு 6-7 ஐடி வச்சிருக்கிறவங்களே இன்னைக்கு தடுமாறக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இதை சீரியஸா கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு, கிரிப்டோவில் அந்த சமாச்சாரம் அந்த பஞ்சாயத்துல எதுவுமே கிடையாது. அப்படியே அப்ரூவல் போயிட்டு டாலர் எடுத்து ஐஎன்ஆரா கன்வெர்ட் பண்ணி நம்ம ராமலிங்க சார் அடிக்கடி சொல்லுவாங்க, ஐஎன்ஆரா வரக்கூடிய ஸ்பீட் கேஸ் கொடுக்கறத வாங்கி நீ ஜாலியா செலவு பண்ணு. ஆனா கிரிப்டோவில் வர்றதை வந்து அசட்டா சேர்த்து வை, ஒரு பிட்காயினாவோ லைட்காயினாவோ வாங்கி சேமிச்சு வைங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தொலைநோக்கு பார்வையோட எந்த தலைவர்கள் இது வரைக்கும் நமக்கு வந்திருக்காங்க? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஆக இந்த 6 முடிக்கணும் அப்படிங்கறது வந்து ஒரு இன்னைக்கு தான் கடைசி நாள், இன்னைக்கு தான் கரண்ட் பில் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்து ஒரு 2-3 நாளுக்குள்ள நாம 1000 கிராஸ் ஆயிட்டோம் இருக்குதுங்க சார். 4, 5, 3 அன்னைக்கு சங்கர் சார் சொன்னதை பாத்தீங்கன்னா கணக்கு போட்டா எல்லாமே பக்கத்துல இருக்குது. அப்ப அன்னைக்கெல்லாம் விட அப்படிங்கிற ஒரு அசால்ட்டு தான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மைனஸ். அப்படி நினைக்க வேண்டாம் அந்த தோழர்களை. ஒரு 1000 பேர் இன்னைக்கோ நாளைக்கோ கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கே கூட நம்ம முயற்சி பண்ணா இன்னைக்கு முடிச்சிட முடியும். ஏன்னா எல்லாம் பக்கத்துல தான் இருக்குது, ஒரு பெரிய விஷயமே இல்லை. அப்ப இதை நாம நினைச்சு இன்னைக்கு 15,000 பேர் இந்த சிஸ்டத்துக்குள்ளார வருவோம்னு அவங்க நினைச்சு அன்னைக்கு ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க. அந்த 7-8 பேர் அன்னைக்கு முடிவு பண்ணப்ப 15,000 பேர் 60 நாள்ல கிராஸ் ஆகுவாங்க அப்படின்னு சத்தியமா நினைச்சிருக்க மாட்டாங்க. ஆனா அதை கொண்டு வந்த அந்த மகிமை, அந்த வல்லமை, அந்த சக்தி, அந்த பவர் நம்ம சிஸ்டத்துக்கு இருக்குதுங்க. இந்த சிஸ்டத்தோட பவரை புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட இடம் எது? 52 பேர் பஸ்ல போலாம் அப்படின்னா பஸ் எடுக்கும்போது ஏறுவோம் அப்படின்னா நம்ம நினைக்கிறோம் முதல்ல போய் உட்காந்து ஜன்னல் ஒரு சீட்டு கிடைக்குதா, ஒரு துண்டை போட்டு வைப்போம் அப்படிங்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த 1000த்துல ஆல்ரெடி 600-700 பேர் வந்துட்டாங்க தோழர்களே. 600-700 பேர் பக்கமா வந்துட்டாங்க. ஏன்னா 5 முடிச்சவங்களாம் கிட்டதான் இருக்கிறாங்க. ஒரே ஒரு ஐடி போட்டாலும் வந்துருவாங்க. அந்த அப்படியே எட்டி பார்த்துருக்காங்க, பஸ் புறப்படும் போது ஏறிக்கலாமே அப்படின்னு. அந்த எண்ணம் வேண்டாம் தோழர்களே. தயவு செஞ்சு இந்த 6 பேரை முடிக்கிறதுக்கு இன்னைக்கு முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்படி முடிச்சுட்டு பாலு பழனியாண்டி சாருக்கு போட்டோவும் உங்களுடைய டீட்டெயில் அனுப்பி வைங்க. நம்ம முதல்ல அந்த 1000 பேர்ல நான் கேட்கறேன், அந்த 100 பேருக்குள்ளார வரணும் அப்படின்னு நம்ம நினைச்சா அந்த வாய்ப்பு இல்லை. இனி தலைகளாம் நின்னால் 400 பேருக்குள்ளார வர முடியுமா? முடியாது. சரி 500, 600, 700, எனக்கு தெரிஞ்சு 700 கிராஸ் ஆயிருக்குதுங்க. 5னாவே அது ஒன்றும் ஒரு ஐடி பெரிய விஷயமே இல்லை. அப்ப இன்னும் 300 தான் நண்பர்களே வாய்ப்பு இருக்குது. அந்த 300க்குள்ளார நம்ம எவ்வளவு சீக்கிரம் உள்ள போறோங்கிறது பாருங்க. நம்ம பஸ் புறப்பட்டுன்னு வெயிட் பண்ண வேண்டாம் தோழர்களே. திரும்ப நான் சொல்றேன், ஒரு அருமையான சார் ஒரு வருஷம் இல்லைங்க சார். சங்கர் சார் 1 வருஷம் சொல்றாரு, நான் 2 வருஷம் சொல்றேன். 1,80,00,000 யார் சார் தருவாங்க? எந்த கோடின்னு நம்ம தெருக்கோடி தவிர எதையும் பார்த்தது இல்லைங்க சார். நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு மறுமலர்ச்சி வரணும், பொருளாதார சுதந்திரம் வரணும், நம்ம நிம்மதியான வாழ்க்கை, கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும்னு சொன்னா ஒன்றும் பெருசா நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம். வெறும் 6,000 ரூபாயில நம்ம ரிஸ்க் எடுக்க சொன்னா அதை கூட நம்ம பாபு சார் அழகா சொன்னாங்க. ஒரு 1000 ரூபாய் நீங்க கொடுத்து உள்ள வரீங்க, ஒரு 6 மாசம் இருந்து 1 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு 10 பைசா வரல, அந்த சிஸ்டம் கொடுக்கலன்னு சொன்னா நான் உங்களுக்கு 5,000 ரூபாய், நான் அந்த 5,000 ரூபாய் 5 பேருக்கு நீங்க ரிஸ்க் எடுத்துறீங்களா, அந்த 5,000 நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லுங்க. நான் இன்னும் கூட ஒரு படி மேல போய் சொன்னேன், செக் லீஃப்ல எழுதி கொடுக்குறேன், டேட் போட்டு எழுதி கொடுக்குறேன்.
6 மாசத்துல இருந்து 1 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு அந்த 1000 ரூபாய் நீங்க சென்ட் பண்ணதுக்கு எந்த விதமான ரியாக்ஷன் இல்லைன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு 1500 தரேன், நான் செக் போட்டு கொடுக்குறேன்னு கூட நான் சொன்னேன். அப்படி கூட நான் என்ட்ரி எடுத்திருக்கிறேன். ஸோ முதல்ல உள்ள வரும்போது எல்லாம் பாதிக்கப்பட்டு, அலக்களிக்கப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, கஷ்டப்பட்டு, காலியாகி நின்றுட்டு இருக்கிறாங்க. ஒரு ஒரு இடத்த பார்த்தா நிறைய லீடர்கிட்ட பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எந்த கான்செப்ட்லயும் இந்த பதில் வரல. நான் இதுல இருந்து கொஞ்சம் விலகிட்டு அந்த தலைவரை, நான் எனக்கு இந்த மாதிரிலாம் வேண்டாம் அப்படின்னு நேருக்கு நேராக சொல்லக்கூடிய அந்த அளவுக்கு விரக்தி நிலையில இருக்கக்கூடிய இந்த நிலையில நாம லட்சம் போடுங்கன்னு சொல்ல, டபுள் ஆக்கி கொடுக்குறேன்னு சொல்ல, 2 கோடி தரேன்னு சொல்ல, நம்மளுடைய ஒரே ஒரு 1000 ரூபாய் முகம் தெரியாத நபருக்கு நீங்க டொனேட் பண்ணுங்க, உங்களுடைய வாழ்க்கையை நம்ம மாத்தி காட்டுறோன்னு ஒரு சவாலா எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு பொருளாதார புரட்சி ஏற்படுத்துற ஒரு விஷயத்துல நம்ம முன்னாடி நிக்கிறோம். இதுல சொல்லடியும் வரும், கல்லடியும் வரும். காய்ச்ச மரம் கல்லடி போடுங்கிற மாதிரி நமக்கு பிரச்சனைகள் வரதான் செய்யும். பிரச்சனை வந்தாதான் நம்ம சரியான ரூட்ல போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஆகவே நண்பர்களே, தயவு செஞ்சு இந்த 6 முடிக்காதவங்க இன்னைக்கு அல்லது நாளைக்குள்ளார முடிச்சுட்டு நம்ம 1000 ரீச் ஆயிட்டேன்னு சொல்லி நம்ம தலைமை சொல்லணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குட் மார்னிங். குட் மார்னிங் லீடர்ஸ். பிபிஏ ஸ்பீட்காஸ்ட் குடும்ப உறவுகளுக்கு உற்சாகமான காலை வணக்கம். மாதேஸ்வரன் சார் அப்படியே ஒரு படத்துல சொல்லுவாங்க, வாம்மா மின்னல் அப்படிங்கிற மாதிரி அது டப்புன்னு டப்புன்னு போயிட்டாரு. உங்க ஸ்பீச் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இடையில 2 காமெடி வார்த்தைகள்லாம் போடுவீங்க, ஆனா அதுல இல்ல. என்னன்னா அந்த பேச்சுல உள்ள சீரியஸ்னஸ் புரியுது சார். ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. டியர் லீடர்ஸ், இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 மணிக்கு பாத்தீங்கன்னா கிரிப்டோட ட்ரைனிங் இருக்கு. அது ஒரு வாரமா சார் சொல்லிட்டு இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரிப்டோட அவேர்னஸ் இன்னைக்கு உஷாராணி மேடம், செந்தில் சார், பாபு சார், இவங்கெல்லாம் இணைந்து அவரோட சேர்ந்து யாரெல்லாம் கிரிப்டோ அவேர்னஸ் வேணுமோ அவங்க எல்லாம் பயன்படுத்திக்கங்க. ஒண்ணு சார், இப்ப தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா இப்ப அவங்கவுங்க வேலட்ல கிரிப்டோ வாங்கி வச்சிருக்காங்க. இது வரைக்கும் யாரு வேலட்ல கிரிப்டோ வாங்கி வச்சிருக்கீங்க? USDT $53 என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க சார். என்னோட வேலட்ல நான் இண்டிவிஜுவலா வச்சிருக்கேன். வெரி குட். ஏன்னா இங்க இருக்கிற எனக்கு தெரிஞ்சு 190 பேருமே நீங்க சிஸ்டம் ப்ரொமோட்டர் தான் இருப்பீங்க. புதுநபர்கள் யாரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஈஸ்வரன், வெரி குட், வெரி குட், சூப்பர் சார். இப்ப என்ன பண்ண ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணீங்க சார். இப்ப நான் ரெடியா இருக்கேன். என்னுடைய அக்கௌண்ட்ல 5000 இருக்கு. நான் இதை USDT மாறணும். நான் பாபு சார்ட்ட அனுப்பி நான் இன்னும் ஒரு 1 or 2 daysல வாங்கிடுவேன் அப்படிங்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. வெரி குட் சார், சூப்பர் சார். ஓகே, தேங்க்யூ. ஓகே சார், ஏன்னா நம்மளுக்கு இனிமே டைம் கிடையாது. நம்ம நிறைய டைம் எல்லாருக்கும் கொடுத்துட்டோம். இனிமே கொண்டு நம்மளுடைய ஃபேமிலிய சரி பண்றதுக்கான வேலைகள் இப்ப சார் சொன்ன மாதிரி தான் எபோவ் 15,000 ரீச் பண்ணி போயிட்டு இருக்கோம். 15,000 ஐடிகளை தாண்டி போயிட்டு இருக்கோம் இப்ப. அப்ப என்னன்னா நீங்க எல்லாருமே ஒட்டுமொத்த சமுதாயமும் ஒரு பொருளாதார புரட்சியை ஏற்படுத்துறதுக்கான அனைத்து வேலைகளும் நடந்துகிட்டு இருக்குது. நண்பர்களே, என்ன சொன்னமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சங்கர் சார் சொன்னாரு, கடைசியில இருக்க 250 ரூபாய் உங்களுக்கு பேலன்ஸ் இருந்தாலும் அதை என்னால் வாங்கி கொடுக்க முடியும்னாரு. அந்த வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. யாரெல்லாம் நம்பிக்கையோட நின்னாங்களோ அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு காத்து இருக்குது. அவ்வளவுதான் விஷயம். இங்க ஏதோ ஐடி போட்டோம், நாங்க அதோட விட்டுட்டு போயிட்டோம். நாங்க ஐடி ஒரு எங்கள்கிட்ட சொன்னாங்க, அதே போல ஒரு ஃபேமிலிக்குள்ள 6 ஐடி 7 ஐடி எங்களுக்கு தெரியாம போட்டுட்டோம். இப்ப எல்லாம் அவங்க எல்லாம் மாத்திக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா, சார் என்னால மெயின்டைன் பண்ண முடியல. இப்ப இவர் சொன்ன மாதிரிதான் மாதே சொன்னார்ல, 500 ஐடி வந்தா என்ன பண்ணீங்க? நம்ம ஒரு 500 ஐடி வந்தா நீங்க ஒரு ஐடி கம்பெனி வச்சிருக்கதா அர்த்தம். அவ்வளவுதான். உங்கள்கிட்ட 500 பேரை வச்சு நீங்க மெயின்டைன் பண்ண போறீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுக்கு சம்பளத்துக்கு ஒரு 2 பேரை போட்டு நீங்க சிஸ்டத்தை ஒண்ணு வாங்கி கொடுத்து நீங்க ஐடி மட்டும் பணம் வர்றது மட்டும் வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்க போறீங்க. இதான் நடக்க போகுது நண்பர்களே. இன்னைக்கு எந்த அளவுக்கு ரீபர்த் ஐடி உங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு தெரியுமா?
இன்னைக்கு 15,000 ஐடியில 2,000, எனக்கு அவ்வளவு அக்யூரேட்டா தெரியாது, சங்கர் சாருக்கு தான் தெரியும், கண்டிப்பா அவர் சொல்லுவாரு. குறைந்தபட்சம் 2,000 ஐடியாவது வந்திருக்கு ரீபத் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. சரி, டே ஒன்ல மாதேஸ்வரன் ஒரு மாதேஸ்வரன் சார் இங்க வந்தது, அவரை வந்து நான் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது ஒரு ட்ரைனிங்ல. எங்களுக்கு எல்லாம் வந்து ஊட்டிக்கு மேல ஒரு ட்ரைனிங் ஒண்ணு கொடுத்தாங்க. அந்த என்ன ஊர் இது, மசனகுடி சார், மசனகுடி. மசனகுடியில எங்களுக்கு எல்லாம் ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்க. அப்ப எல்லாம் நாங்க வந்து அப்பதான் முத அவரை சந்திக்கிறேன். அந்த ட்ரைனிங் தான் எங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு 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 நிர்வாகத்தை வந்து நம்மளும் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கொடுத்தது எங்களுக்கு எல்லாம். அதான் அந்த அளவுக்கு ஒரு கான்பிடென்டான ஒரு ட்ரைனிங். அதுல இருந்து வளர்க்கப்பட்டவர்கள் தான் நாங்கெல்லாம். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இந்த கிரிப்டோ வந்து உங்களை எல்லாம் வந்து மிகப்பெரிய அளவுல கொண்டு போகுது நண்பர்களே. இன்னைக்கு 15,000 ஐடி வந்து 2,000 ஐடி ரீபத் கொடுக்குது அப்படின்னா, அவர் இங்க வந்த நோக்கம் என்னன்னா, சங்கர் சார் ஒரு கால்குலேஷன் சொன்னாரு, இவ்வளவு வந்த இன்னைக்கு வந்து 12% வந்துகிட்டு இருக்கு, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. 12% என்ன? அப்ப அடுத்து அவர் ஒரு கால்குலேஷன் பண்றாரு, இவ்வளவு ஐடி வந்தப்ப நான் கால்குலேஷன் பண்ணி பார்த்தா 13% வருது. அப்ப அவர் என்ன கேட்டார் சங்கர் சார், 1,00,000 ஐடி கொண்டு வந்துருங்க, நீங்களாம் ஃப்ரீயா மைண்ட்ல ஃப்ரீயா வச்சுக்கலாம், அது வரைக்கும் ஒர்க் பண்ணணும். ஏதோ சில பேர் வந்து ஆசைக்கு ஒரு ஐடியா போட்டுட்டு அப்படியே வெயிட் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காங்க, என்னைக்கு நம்மளுக்கு வருது இந்த 1,50,000. முதல்ல அந்த மைண்ட் செட்ல இருந்து வெளில வாங்க. இங்க சிஸ்டம் என்ன சொல்றாங்களோ அதை செய்யறவங்க மட்டும்தான் இங்க வந்து அங்கீகரிக்கப்படுவார்கள். ஏன்னா இங்க சிஸ்டம் ப்ரொமோட்டரா வாங்கணும் வந்தீங்க, ப்ராஜெக்ட் மேனேஜரா வந்திருக்கீங்கன்னா ரொம்ப ஆர்வமா இருக்கிறவங்களை பூரா ப்ராஜெக்ட் மேனேஜரா நம்ம கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன சொன்னாலும் செய்யுது. இன்னைக்கு நம்பிக்கையோட நிக்கிறீங்க பாருங்க. இன்னைக்கு 200 பேர் 197 பேர் காலையில ஏர்லி மார்னிங் வந்திருக்கீங்க. அப்படின்னா இதுதான் இந்த சிஸ்டத்துக்குள்ள அடாப்ட் ஆகிறவங்க மட்டும் தான் சார் ஜெயிக்க முடியும். இன்னும் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஏன் வந்து இந்த 1000 பேர் முதல் 1000 பேர் வேணும், அந்த ப்ராஜெக்ட் வேணும்னு கேட்கறது தெரியுமா? நீங்க நினைக்கிறதெல்லாம் தப்பு. 1000 பேரை யாரை வேணா எடுத்துட்டு போயிடலாம். நான் திரும்ப சொல்றது, இந்த பிபிஎஸ் ஸ்பீட்கேஷன் கோயிலை கட்டினது நீங்க, ஒரு செங்கல்ல எடுத்து வச்சது நீங்க. இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் உரிமை உண்டு. ஒவ்வொருவரும் இந்த ப்ராஜெக்டோட எம்டி, ஒவ்வொருவரும் இந்த ப்ராஜெக்டோட தளபதிகள், ஒவ்வொருத்தரும் இந்த ப்ராஜெக்டோட தலைவர்கள். நீங்க தான், வேற யாரும் கிடையாது. அப்ப இதை பூரா அனுபவிக்கிற உரிமை யாருக்குன்னா உங்களுக்கு மட்டும்தான் உண்டு. என்னைக்காவது ஒரு நாள் திடீர்னு ஒருத்தவர் வந்து டப்புன்னு குதிச்சு இதுல வந்து ஏதாவது பண்ணிட்டு போயிடலாம், நடக்காது. அதுக்குதான் இந்த சிஸ்டம். அந்த சிஸ்டத்தை இவ்வளவு டிரான்ஸ்பரன்சியா கொண்டு வர்றோம் அப்படின்னோம்னா காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த சிஸ்டத்தின் மீது ஒருத்த நம்பிக்கை மட்டும்தான். நாங்க வேணா சொல்லிட்டு வரோம் ஐடி கம்மியா வருதுன்னு சொல்லலாம். உண்மையிலேயே சொல்றேன், இந்த 60 நாள்ல 15,000 ஐடி வந்திருக்குன்னா உங்களுக்கு எல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். உண்மையிலேயே ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் பண்ணணும், அவ்வளவுதான். நம்ம தான் சொல்லுவோமே, ஒரு 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்துல ஓடிட்டு இருக்கோம், அதுல ஜெயிச்சோம்னா அடுத்த 200 மீட்டர் அதை விட இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா ஓடு, அதை விட ஸ்பீடா ஓடுகிறப்ப நம்மளுக்கு அந்த 1,00,000 ஐடி வர்ற அன்னைக்கு நம்மளாம் மிகப்பெரிய, நம்ம குடும்பத்துல மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கும். எனக்கு பரவலா இப்ப பேச்சு அடிபடுது. என்னன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி பக்கம் வேணாப்பா சாமி, எவனையும் கூப்பிடாதீங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. ஏன்னா தெரிஞ்சுக்கிட்டாங்க எதுவுமே தேவையில்லை, இந்த பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் ப்ராஜெக்ட் மட்டும் எனக்கு போறண்டா அப்படின்னு சொல்ற நபர்கள் நேத்து நான் உண்மையிலே சந்திச்சேன். நேத்து ஈஸ்வரனுக்கு ஒரு போன் பண்றேன், சார் நான் வரும்போது மாதேஸ்வரனை பார்த்தா உங்களை பார்க்க முடியல அப்படின்னு. நான் வந்து அவர் வந்து சொந்த ஊர் வந்து மேட்டூர் பக்கம். அவர் காலையில எந்திரிக்கிறேன், நான் இங்க கோயம்புத்தூர்ல பெட் விட்டு எந்திரிக்கிறத விட அவர் காலையில அவர் முகத்துல நான் முழிக்கிறேன். அப்பனா எந்த அளவுக்கு ஆர்வம். சார் சாரி சார், உங்களை நைட்டு அவர் காலையில வந்து என்ன எழுப்புறார் ஈஸ்வரன். அப்ப அவர்கிட்ட உட்கார்ந்து அன்னைக்கு நாள் முழுக்க டிஸ்கஷன் பண்றோம். நேற்று சுபாஷ் டிஸ்கஷன் பண்ணிருக்கோம், நேற்று பாலசுப்ரமணியன் சார்ட்ட டிஸ்கஷன் பண்றோம், வடிவேல் சார்ட்ட பண்றோம். என்னன்னா எல்லாரும் சொல்ற ஒட்டுமொத்த வார்த்தையும், இதை விட வேற எந்த கான்செப்டும் எங்களுக்கு தேவையில்லை சார், இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கைன்னு வந்துட்டோம் அப்படின்னாரு. அப்ப நான் எங்களை பாருங்க, இப்ப எல்லாரும் சொன்னாங்க டே ஒன்ல வந்தோம், அதுக்கு பிறகு இன்னைய வரைக்கும் இந்த சிஸ்டத்துக்காக ஒரு 15-16 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவாயிருக்கு. நிறைய நண்பர்கள் கொடுத்து உதவுனாங்க, திருப்பி கொடுத்தோம், பண்ணிட்டு இருக்கோம், எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நான் எங்களுடைய ஆர்வம் பாத்தீங்கன்னா இன்னும் அதிகப்படுது, இன்னும் அதிகமா போகணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒரு சாதனை செய்யணும் அப்படின்னா
ஒரு சாதனை நம்மளுக்கு வேணும் அப்படின்னா, நீ சரித்திரத்துல இடம் பெறுனா ஒரு 1000 நபரையாவது மனசார வந்து நம்ம வாழ்த்து சம்பாதிக்க வைக்கணும். வேற எந்த நோக்கமும் எங்களுக்கு எல்லாம் கிடையாது. எங்களுக்கு சார் இப்ப இந்த ப்ராஜெக்ட உருவாக்கணும் சங்கருக்கு தெரியாதா மாசம் ஒரு 1 லட்சம் சம்பாதிக்க? அவரோட இப்ப இணைந்து இருக்கிற எங்களை மாதிரி நண்பர்களுக்கு தெரியாதா? ஒவ்வொருத்தரும் எப்படி எப்படினாலும் சம்பாதிக்கலாம். ஆனா நோக்கம் என்னன்னா, எல்லாத்தையும் இழந்துட்டு இந்த இடத்துல வந்து நிக்கிறப்ப இங்க இருக்கிற நண்பர்களுக்கு, இங்க இருக்கிற ஃபேமிலிய ஒரு 1000 பேர் நம்ம காப்பாத்திட்டோம் அப்படின்னா, அந்த 1000 பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு முயற்சி எடுப்பாங்க. நீங்க அதுதான் அந்த திங்கிங் தான் வரணும். இங்க பணம் மட்டும் நோக்கல. பணம் சம்பாதிப்பது ரொம்ப ஈஸி. பணத்தை எப்படி சம்பாதிச்சு உங்களுக்கு கொடுக்கணுங்கிறது எங்களுக்கு தெரியும். முதல்ல உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு ரிஸ்க் எடுக்க வச்சோம். டொனேஷன் பண்ணுங்க அப்படின்னும். இந்தியாவில் உள்ள அனைத்து பேரும் உங்களுக்கு கீழே வருவாங்க. இந்த எப்படி பார்த்தாலும் இந்த 15,000 பேருக்கு கீழே தானே வரப்போறாங்க. அப்ப கிரிப்டோலையும் நீங்க 5000 ரூபாய்க்கு ரிஸ்க் எடுக்கணும். 5000 ரூபாய் உதவி பண்ணணும். ரிஸ்க் எல்லாம் கிடையாது. 5000 ரூபாய்க்கு உதவி பண்ண ஆரம்பிச்சிருக்கு. முதல்ல இந்தியா, அடுத்தது உலகம். உலகத்துல உள்ள அத்தனை பேரும் உங்களோட கீழே தான் வரப்போறாங்க நண்பர்களே. அதற்காக நீங்க எதையும் செய்ய தயாரா இருக்கணும். நிறைய நண்பர்கள் இதை விட தாண்டி வேற எந்த ப்ராஜெக்டும் இல்ல சார் அப்படின்னு சொன்ன இதை கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்த சங்கர் சார்ட்ட காலையில நான் டிஸ்கஸ் பண்ணது அதான். ஹாப்பியா இருக்கும். இன்னைக்கு 15,000 ஐடியை தாண்டி 15,000 பேர் வந்திருக்காங்க அப்படின்னா சாதாரண விஷயமா சார்? சார் ஒரு ஒரு ஜூம்ல போய் பாருங்க, 50 பேர் வர மாட்டேங்கிறான். 50 பேர் வச்சு நடத்துறாங்க, 20 பேர் வச்சு நடத்துறாங்க. எனக்கெல்லாம் தெரிஞ்சு 5 வருஷமா ஒரு கம்பெனில 37 பேர் 40 பேரை தாண்டது கிடையாது. ஆனா நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் எல்லா டூரும் போறாங்க, எல்லா அச்சீவ்மெண்ட்டும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் முன்னேறுங்கள், அவ்வளவுதான் உங்களுக்கு சொல்ற வார்த்தை. என்னன்னா, இன்னைக்கு என்ன பண்ணணும்னா, இந்த 199 பேரும் ஒரு புது நபர்களை இணைக்கணுங்கிற வைராக்கியம் வேணும். யாராவது பண்ணுவாங்கிற எண்ணம் இருக்கணும். இது உங்களோட ப்ராஜெக்ட். நான் திரும்ப திரும்ப சொல்றது அதான் நண்பர்களே, இது உங்களோட ப்ராஜெக்ட். நீங்க கட்டின கோயில் இது. நீங்க தான் கும்பிடணும். நீங்க தான் அதுல எல்லாமே அனுபவிக்கணும். இந்த 5 ப்ராஜெக்ட்லயும் நீங்க தான் தலைவர்களா இருக்கணும். வேற யாரையும் விடக்கூடாது. அந்த வைராக்கியம் வெறி வேணும். இது மோட்டிவேஷன் கிடையாது. மாதேஸ்வரன் சொன்ன மாதிரி, சரி எனக்கு தான் டே 1ல பணம் வந்துட்டு 1.5 லட்சம் வந்துட்டு எனக்கு என்ன, நான் அந்த மாதிரி அக்கறை எடுத்து நான் அந்த மாதிரி நினைச்சிருந்தா, எல்லாருக்கும் உள்ளது தானே, எல்லாரும் தானே 1000 ரூபாய் போட்டிருக்கேன்னு நினைச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? இது அவ்வளவுதான். எத்தனையோ டொனேஷன் கான்செப்ட் அதுக்கு நம்மளுக்கு பிறகு வந்துட்டு போயிட்டாங்க. இந்த பல எம்டி வந்து இப்ப நம்மள்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க, சார் என்னோட ஐடி பிளாக் பண்ணிருக்கேன், எடுத்து விடுங்க. நான் மறுபடியும் நான் தெரியாம வந்து டொனேஷன் கான்செப்ட் ஆரம்பிச்சுட்டேன். நான் இப்ப திரும்ப ஸ்பீட் கேஸ்லயே ஒர்க் பண்றேன். இது ஒரு பெருமை, இப்ப இது ஒரு கர்வமா இருக்கா இல்லையா? நான் அவர்களை குறை சொல்லல. போன நண்பர்கள் திரும்பி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆகவே நண்பர்களே, நம்மளுடைய ஒற்றுமையா இருக்கணும். தலைவர்கள் மீன்ஸ் உங்களுக்கு முன்னாடி வந்த லீடர்ஸ் என்ன சொல்றாங்களோ அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. அதே போல உங்களுடைய அப்ளைன், உங்களை யாரு இந்த திட்டத்துல இணைத்தார்களோ அவர்களை என்னைக்குமே மறக்காதீங்க. அது அவங்களால முடியல சார், உங்களை ஒருத்தர் கொண்டாந்து விட்டுருப்பாரு, அவருக்கு தெரியாம கூட இருக்கலாம். அவர் அப்ளைன், அவரை போய் நம்ம பேசணுங்கிற அவசியம் கிடையாது. அழகா நம்மளுக்கு தோளோடு தோல் நிக்க ஒரு பெரிய டீமை உருவாக்கி வச்சிருக்காரு பாக்கியராஜ் சார். உங்களுக்கு என்ன டைம் வேணாலும் ஹெல்ப் பண்றதுக்கு உதவி பண்ண. பாத்தீங்கன்னா அனிஷா மேடம் இருக்காங்க, ஆனந்தவல்லி மேடம் இருக்காங்க. உங்களுக்கு டீச்சர்ஸ் டீம்ல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தலைவர்கள் இருக்காங்க. இன்னைக்கு வந்து டீச்சர்ஸ் டீம்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ராஜா ஆரம்பிச்சாரு, மீட்டிங் நடத்தினாரு, இதெல்லாம் கரெக்ட். ஆனா இன்னைக்கு பாருங்க எத்தனை டீச்சர்ஸ் உருவாக்கி வச்சிருக்காரு. ஒரு 30 பேருக்கு மேல உருவாக்கி இருக்காரு. அதுதான் வேணும். இங்க என்ன வேணும்? பிரதிபலன் எதிர்பார்க்காம எந்த ஒரு மனிதன் தன்னுடைய சேவையை செய்ய ஆரம்பிக்கிறாரோ அதுதான் வேணும். இன்னைக்கு காலையில 4:30 மணிக்கு எத்தனை பேர் அலாரம் யார் வீட்டுல அடிக்குது? முதல்ல எழும்பு. நம்ம 4:30 மணிக்கு நம்ம எழுந்திருக்க கஷ்டப்பட்டோம். இன்னைக்கு யாருமே 4:30 மணிக்கு அலாரம் வைக்கிறதுல. 4:30 மணி ஆயிட்டுனா ஜி.கே. சாமி சார் வந்து கூப்பிடுவார், வாழ்க வளமுடன். அதோட நம்மளுடைய எனர்ஜி ஸ்டார்ட் ஆயிருக்கு. காலையில அவர் சொல்ற ஒரே வார்த்தை, அந்த வார்த்தையிலே நம்ம எனர்ஜி ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் அவரோட சேவை பாருங்க. அவர் சொல்ற மாதிரி மாதேஸ்வரன் சார் சொல்ற மாதிரி, ஏதாவது நம்மள்ட்ட வந்து சார் சாதாரண ஒரு கவுன்சிலிங் போறதுக்கெல்லாம் 5,000 10,000 வாங்கிட்டுலாம் கவுன்சிலிங் பண்றாங்க. ஒரு டாக்டரை போய் நீங்க கேட்டு பாருங்க. உங்களுக்கு ஃபீஸே 1000 ரூபாய். அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணீங்கன்னா 1,350 ரூபா இல்ல 2,000 ரூபா.
ஒரு நீங்க எந்த சப்ஜெக்ட்ல போய் பார்த்தாலும் சும்மா எல்லாம் போக முடியாது. உடனே டோக்கன் போட்டு நம்ம கையில மனசாட்சி படி உங்களுக்கு தெரியும். ஆனா அதையும் இலவசமா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சேவை மனப்பான்மையோட செய்துகிட்டு இருக்காரு. அவருக்கு முதல்ல நம்ம எல்லாம் தேங்க்ஸ் பண்ணணும். அவர் சொல்ற விஷயத்துல 1% நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் அவருக்கு திருப்தி. அதே போல ஒரு காவல்துறையில பணிபுரிகிற நம்ம சுப்பராஜ் சார் எடுத்துங்க, சார்லஸ் சார் எடுத்துங்க. இன்னைக்கும் வந்து நம்மளுக்காக நின்று பெரிய அளவுல சக்சஸ் பண்றாங்க. டெய்லி ஐடி எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் சர்வெண்டா இருக்க அச்சுதனை பாருங்க, டெய்லி ஐடி எடுத்து லாகின் பண்ணிட்டு இருக்காரு. ஒவ்வொருத்தரும் ஐடி அது வந்து அவங்களுக்கு ஹேபிட்டா போயிட்டு, காலையில நம்ம எந்திரிச்சு 8 மணிக்கு டிஃபன் சாப்பிடுற மாதிரி ஒருத்தரையாவது பேசணும். பிபிஐ ஸ்பீட் கேஷ் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நீங்க எல்லாம் வரணும் நண்பர்களே. 1 லட்சம் ஐடி வரைக்கும் தான். இன்னும் என்ன 85,000 ஐடி தானே நம்மளுக்கு தேவை. இந்த ஆகஸ்ட் 1க்குள்ள ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணுவோம். 25,000 ஐடி வந்துட்டுனா நம்ம நினைச்சது எல்லாம் சக்சஸ். வெறும் 10,000 ஐடி கொண்டு வந்துடலாமா? நம்ம ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்ம வந்து 25,000 ஐடி வரணும். இந்த மட்டும் மைண்ட்ல வச்சுங்க. இன்னும் 10,000 ஐடி தான் தேவை. இந்த 10,000 ஐடி வந்தா என்ன ஆகும்னா, உங்களுக்கு குறைந்தபட்சம் அந்த 60% ஆட்டோ இது ரீபர்த் ஐடி இருக்குன்னு சொல்றாருங்கல்ல, அதுல 3ல 1 பங்கு நம்ம வந்துட்டோம். அப்ப எவ்வளவு நடக்கும்? 20% ஒர்க்கும் உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப ஓடிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ஆட்டோ ஃபில்லிங்ல ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க எல்லாம் இப்ப கொஞ்ச காலமா ஐடி எடுக்க மறந்துட்டீங்க. அதை ரினியூவல் பண்ணுங்க. இன்னையில இருந்து டீம்ல பேசணும், புது நபர்களுக்கு பேசணும். அதே மாதிரி ஒரு ஐடி வந்து உங்க டீம்ல நீங்களே கஸ்டமர் கேரா மாறணும். ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அந்த கஸ்டமர் கேருக்கு வந்து ரொம்ப பாருங்க வாழ்த்து செய்தியா வருது. இந்த 3வது லெவல் வரல. நாங்க நேத்து கூட எனக்கு ஒரு 250 ரூபா வந்திருக்கு. ஹாப்பியா இருந்தது. 4 பேர் 3-4 பேர் அனுப்பியிருந்தாங்க நேத்து. எனக்கு ஸ்பான்சர் இன்கம் வந்திருந்தது. நிறைய நண்பர்களே ஒன்னே ஒன்று சொல்றேன், ஏதோ ஒரு ஐடி போட்டோம் நம்மளுக்கு போறோம்னு நினைக்காதீங்க. நிறைய ஸ்பான்சர் இன்கம் வரணும் நண்பர்களே. அதுதான் வேணும். நான் அதுதான் சொல்றது. எல்லாருமே சிஸ்டம் டைரக்டர் ஆகணும். 100 டைரக்டர் போட்டுருங்க, தயவு செஞ்சு போட்டுருங்க. 100 டைரக்டர் எதை முடியாது. நீங்க வேற ஒண்ணு 100 டைரக்டர்களுக்கு என்ன ரிஸ்க் எடுக்க போறீங்க? 100 பேரை பார்க்க போறீங்க. 100 பேரை ஜூம்ல உங்களுக்கு எந்த ரிஸ்க்கும் கிடையாது. நீங்க ஜூம்ல உட்கார வைக்கணும். எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் ஒன்று இருந்துகிட்டு இருக்கு. டவுட் இல்ல, அது என்னன்னே தெரியல. இன்னைக்கு 15,000 ஐடி வந்திருக்கு. ஆனா எப்ப பாரு அந்த இன்னைக்கு நேத்தை விட இன்னைக்கு ஜூம்ல ரைஸ் ஆயிருக்கு. லாஸ்ட்ல வந்து 200 250 இன்னைக்கு 300 கிராஸ் பண்ணிருக்கு நேத்து. அதெல்லாம் சந்தோஷமா இருக்கு. அப்ப எல்லாரும் அந்த ஜூம் மீட்டிங் நம்ம தானே நம்ம குடும்பத்தை வழி நடத்தி கொண்டு போகணும். பக்கத்து வீட்டுக்காரனா வந்து செய்வாங்க. நம்ம வேலையை யார் பார்க்கணும்? நம்ம தான் பார்த்தாகணும். அப்ப நம்ம இதுல ஒரு பொறுப்பானவர்களா மாறணும். நீங்க எல்லாம் இன்னொரு 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு பாருங்க, இதை வந்து கோயில் மாதிரி நீங்க பாப்பீங்க. உண்மையிலே இந்த ஸ்பீட் கேஷ ஒரு கோயில் தான் அது. அந்த மாதிரி ஒரு பூஜை அறையில இதை ஸ்பீட் கேஷ்னு பிரிண்ட் அவுட் எடுத்து இந்த பிளான் அப்படியே ஒட்டி வைங்க. உங்களுடைய பெட்ரூம்ல ஒட்டுங்க, உங்களுடைய வாசல்ல ஒட்டுங்க. பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் ஃபேமிலி அப்படின்னு ஒட்டுங்க. இதெல்லாம் நடத்துனீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் காத்து. எந்த ஒரு பெயர் அதிகமாக உச்சரிக்கப்படுதோ, இது ஒரு சின்ன ஒரு தத்துவத்தை மட்டும் எடுத்துங்க. தத்துவமா என்னங்கிறது தெரியல, ஆனா இதான் உண்மை. எந்த ஒரு பெயர் அதிகமா உச்சரிக்கப்படுதோ அது உலகத்துல நம்பர் 1 வரும். அதை தடுக்க யாராலும் முடியாது. நான் அதான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஒரே ஒரு நபர் பங்கார அடிகளார் ஓம் சக்தின்னு ஒரு ஓரமா ஒரு மரத்துக்கு அடியில பல வருடங்களுக்கு முன்பு உட்கார்ந்து சொல்லிட்டு இருந்த நபர் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா ஓம் சக்தின்னு சொல்ல வச்சிருக்காரு. அப்படின்னா அது அவர் எடுத்துக்கிட்ட முயற்சி. இன்னைக்கு அவர் இல்ல. ஆனா அவர் இல்லைன்னாலும் அந்த அவங்களோட பக்தர்கள் எல்லாம் போயிட்டு இருக்காங்களா? லட்சக்கணக்கான பேர் கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்களா? லட்சக்கணக்கான பேர் அன்னதானம் நடந்துகிட்டு இருக்கா? இது என்ன அவர் அப்படியே அவர் ஏற்படுத்துறது. அதே போலதான் இந்த பிபிஐ ஸ்பீட் கேஷ். வேணா எழுதி வச்சுக்கோங்க. லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் இந்த பிபிஐ ஸ்பீட் கேஷ் அப்படின்னு சொல்ல போறாங்க. இந்த பெயர் மாற போறது கிடையாது. நாங்க கூட இப்ப ஸ்பீட் கிஃப்ட் அப்படின்னு டொமைன் வாங்கியிருக்கோம். நம்ம வாங்கியிருக்கோம். வாங்கி என்ன புண்ணியம்? நம்ம ஆயில வர்றதுக்கு பிபிஐ ஸ்பீட் கேஷ் தான் வருது. அதை மாத்தவே முடியாது. நல்லதே நடக்கும் அறக்கட்டளை வந்துட்டு. அப்ப இதை விட வேற என்ன வேணும்? இதுதான் நண்பர்களே உங்களுடைய அர்ப்பணிப்பு. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. காலையில சங்கர் சார் சொன்னார், சார் ரொம்ப சக்சஸ் பண்ற சார், இன்னும் ஒன்னே ஒன்று மட்டும் தாண்டிருங்க, ஒரு 10,000 ஐடி. வேற ரொம்ப வேண்டாம். இந்த ஆகஸ்ட் 15க்குள்ள ஒரு 10,000 ஐடி எடுக்க நம்ம எல்லாம் உறுதியோட இருப்போம்னு சொல்லிக்கிறேன், நம்பிக்கையோட இருப்போம்னு சொல்லிக்கிறேன். எடுத்த காரியத்துல வெற்றி அடையும் வரை வெறியோட செயல்படுவங்கிறத நிக்கணும்.
நிறைய தலைவர் உண்மையிலே உங்களை எல்லாம் பாக்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் அண்ட் சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ் ரொம்ப சல்யூட் பண்ணிக்கிறேன். உங்களுடைய சொன்ன வேலையை செஞ்சீங்க, அதுதான் வேணும். இன்னைக்கு பார்த்தாலும் ஒருத்தட்ட பேசுறேன், இன்னைக்கு நான் எந்திரிச்சேன்னா காலையில ஒருத்தட்ட பேசுவேன் அப்படிங்கிற வைராக்கியத்தோட இருக்கீங்க. இங்க இருக்கிற தலைவர்கள் எல்லாம் சல்யூட் பண்ணிக்கணும். அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க, சாதாரண விஷயம் இல்ல. பாலு பழனியாண்டி சார் எல்லாம் நான் கோவம் வந்து அதை திட்டுவேன். ஆனா உண்மையிலே சொல்றேன், அவரு சொல்லுங்கய்யா என்ன பண்ணணும் அந்த வார்த்தையை தவிர வேற அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணக்கூடிய நபர் ஒவ்வொருத்தரும். ஏன்னா கொஞ்சம் உரிமை எடுத்துக்கிட்டேன். இப்ப எனக்கு என்னன்னா என்னுடைய ஃபேமிலி அப்படிங்கிறப்ப நான் கொஞ்சம் உரிமையா பேசுறப்ப அவங்க எல்லாம் வந்து ரொம்ப ஆர்வமா இன்னைக்கு வந்து அவரெல்லாம் பாருங்க, ஒரு நாள் கூட ஓய்வு இல்லை. எனக்கு எல்லாத்தையும் விட பிடிச்சது அந்த பாக்கியராஜ் சார் டீம்ல அண்டர்ல இருந்த அந்த கஸ்டமர் கேர் தான். அவங்களோட உழைப்பெல்லாம் வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இன்னைக்கெல்லாம் நம்ம சக்சஸ் ஆக போறோம்னா காரணம் என்ன, இந்த டீம் தான். இல்லைன்னா எப்பயோ மூடு விழா பண்ணிருப்பாங்க. நம்மளுக்கு இறைவன் என்ன பண்ணிட்டாருன்னா சிஸ்டத்தை அப்பயே எரர் பண்ணி விட்டாரு. ஒரு 7000 ஐடி வர்றப்பயே நம்மள உனக்கு இது வந்து ஏன் அப்ப சிஸ்டத்தை வந்து நம்ம பண்ணிட்டு ஒர்க் பண்ணோம். அப்ப ஒரு 25,000 ஐடி 50,000 ஐடி இருந்தா நம்மளால ஒண்ணும் பண்ணிருக்க முடியாது. நாங்களும் சரி குட் பை சொல்லியிருப்போம், நீங்களும் குட் பை சொல்லியிருப்பீங்க, நீங்களும் மறந்துருப்பீங்க. ஆனா ஆரம்ப அந்த விடாமுயற்சி தான் எங்களுடைய விடாமுயற்சி. இதுக்கு எங்கள்கிட்ட அமைஞ்ச அந்த டீம்ஸ் சும்மா சொல்லக்கூடாது. அந்த அட்மின்ல இருக்கிற அத்தனை நண்பர்களும் உயிரை விட்டு வேலை செஞ்சாங்க. 25 பேர் இருக்கணும், 25 பேரும் உயிரை விட்டு வேலை செஞ்சாங்க. சாதாரண விஷயம். தாராணி மேடம் எல்லாம் ஒவ்வொரு ட்ரிப்பு பேசுறப்ப அவ்வளவு அழகா இருக்கும். ஆனந்தவல்லி மேடம் பேசுறது அவ்வளவு அழகா இருக்கும். நீங்களாம் உங்களுடைய உழைப்புக்கு இன்னைக்கு வந்து எத்தனை கோடி உங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு ஒரு நன்றி சொல்லணும்னு தான் சொல்லணும். அவ்வளவுக்கு சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நைட்டு உட்காந்து என்னென்ன நடக்க போகுதுங்கிறத நைட்டு டிஸ்கஷன் பண்றப்ப சங்கர் சார்கிட்ட அவ்வளவு ஆசையா இருந்தது நண்பர்களே. ஆகவே இன்னைக்கு நடக்க போற அந்த 6 மணி கிரிப்டோட ட்ரைனிங்க்கு அவசியம் கலந்துங்க. நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். சார் எனக்கு கிரிப்டோவை பத்தி ஒண்ணுமே தெரியாது சார் அப்படிங்கிறவங்க தான் நல்லா சம்பாதிப்பாங்க. நல்லா பாத்துக்குங்க. நான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன விஷயம் சொல்லி தரேன். நம்ம ஊர்ல தான் இருப்போம். நம்ம ஊர்ல உள்ள ஒரு பையன் இருந்திருப்பாரு. அவரு எதை பத்தியுமே தெரியாதவருக்கு எங்கேயாவது ஒரு ஊருக்கு போயிருப்பாரு, சம்பாதிச்சிருப்பாரு. ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தா அந்த ஊர்ல அவர் மிகப்பெரிய பணக்காரனா இருந்திருப்பாரு. ஆனா நம்மளுக்கு எல்லா விஷயமும் தெரியும், எதுல வேணாலும் புந்து வந்துருவோம், எதை வேணாலும் செய்வோம். ஆனா நம்மள்ட்ட நம்ம எப்படி இருந்தோமோ அப்படிதான் இருந்திருப்போம். அதே போலதான் இந்த கிரிப்டோல நிறைய தெரிஞ்சவர்களை விட ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்றாங்கல்ல, அவங்க நல்லா சம்பாதிப்பாங்க. ஏன் தெரியுமா? அவர்கள் சொன்ன வேலையை மட்டும் தான் செய்வாங்க. நம்ம அப்படி இல்லை. நம்மள்ட்ட ஒரு $1000 வந்துட்டா உடனே என்ன பண்ணுவோம், அதை வாங்கி ஏதாவது ஒரு காயின் வாங்குவோமா, அந்த காயின்ல போடுவோமா, இந்த காயின்ல போடுவோமான்னு என்ன வரும். தெரிஞ்சவங்க, நான் இது நடக்கிற விஷயத்த சொல்றேன். அது போல வர உங்களுக்கு சின்ன அமௌண்ட் வந்தா கூட அதை சேவிங்ஸ் பண்ண கத்துங்க. நான் திரும்ப சொல்றது, ஐயனாரா வருதா, எவ்வளவு வேணாலும் எடுத்து செலவு பண்ணீங்க, எத்தனை லட்சம் வந்தாலும் எடுத்து செலவு பண்ணுங்க. ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. இந்த வருஷம் தீபாவளியை சிறப்பா கொண்டாடுங்க. ஆனா கிரிப்டோல வர்றதை எடுத்து சேவிங்ஸ் பண்ணி வைங்க. ஒரு பிட்காயின் வந்து 1 கோடி ரூபாய் போகுது. இதெல்லாம் நடக்கும். இன்னைக்கு கிரிப்டோ தான் மாறப்போற உலகமா மாறப்போகுது. நம்ம வந்து எந்த காயினையும் தயார் பண்ணல, நம்ம தயார் பண்ணல. ஆனா உங்களை வந்து ஒரு 1 கோடி ரூபாய்க்கு அதிபதி ஆக்கக்கூடிய சக்தி இந்த பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ்டோட ப்ராஜெக்டுக்கு உண்டு. ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லையும், நான் சொல்றது ஒரு ப்ராஜெக்ட்ல இல்ல, ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லையும். சங்கர் சாரோட கனவே தான். அவருக்கு வேற எதை பத்தியும் திங்கிங் கிடையாது. நம்மளை வந்து சின்னமா அவமானப்படுத்துறவங்களுக்கு மத்தியில நம்ம வந்து ஒரு 1000 பேர் நம்ம பின்னாடி நிக்கணும் சார். எந்த ஊர் போனாலும் நம்ம போய் எங்கேயாவது ஒரு இடத்துல பஸ் விட்டு இறங்கணும், காரை விட்டு இறங்கணும்னா நம்ம பின்னாடி ஒரு 1000 பேர். அந்த மாதிரி எங்களுக்கு எல்லாம் ஒரு ஆசை, வேற ஒண்ணும் கிடையாது. உறவுகள் நிறைய வேணும். என்ன சார் கொண்டு போறோம், என்ன எடுத்துட்டு போறோம், ஒண்ணும் கிடையாது. ஆனா ஒரு 1000 பேர் குடும்பத்துல வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்த நீங்களும் உங்க மனசாட்சி நல்ல இடத்துல இருக்கும். நல்ல நண்பர்கள் தான் இவங்க, நல்லதுதான் சொல்றாங்க. அப்ப உங்களுக்கே அது தெரியும். இப்ப வந்து சொன்னார்ல, நான் 250 ரூபாய் கொடுத்துருவேன். யாருக்கு அந்த தைரியம் இருக்கா? ஏதாவது ஒரு நெட்வொர்க் கம்பெனில பணம் போட்டாலே திரும்பி வராது. போட்ட பணத்தை திருப்பி வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ற தைரியம் வேணும்ல. இன்னைக்கு வாங்கி கொடுத்துக்கிட்டார். கொஞ்சம் லேட் ஆனிச்சு. இப்ப இவரு கடலூர்ல சார் ஒருத்தர் இருந்தாரு, மாயப்பெருமலா சாரோட ஊர் தான் நினைக்கிறேன். அவருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப 3rd லெவல் வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இதுல எல்லாரும் பணம் வாங்குறப்ப அந்த சந்தோஷம் இருக்கு பாருங்க.
பாக்கியராஜுக்கெல்லாம் அப்படியே அவரு உண்மையிலே சொன்னா அவரு இன்னும் 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 அதிகமா ஸ்பீடா போயிட்டு இருக்காரு பாருங்க. என்ன காரணம்னா, ஒருத்தர் ஒரு 1000 ரூபாய் வாங்கிட்டு ஹாப்பியா மெசேஜ் போட்டா உடனே தூக்கி அட்மின் குரூப்ல போட்டுறாரு. சார் இவ்வளவு பேர் சந்தோஷமா அதுதான் சார் வேணும். ஒரு மனிதனை வாழ வைத்து வாழ்றது மட்டும்தான் சார் வாழ்க்கை. அடுத்தவனை அழிச்சு வாழ்றது வாழ்க்கை கிடையாது. இன்னைக்கு பார்க்கலாமே, இந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் நெகட்டிவா பேச நினைக்காது, ஒரு 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 மரணம் நடந்தது, ஒரு தலைவர். ஆனா அதுக்கு பின்வழி என்ன பிரச்சனைனா பணம் தான் பிரச்சனை. ஆனா இங்க அப்படி கிடையாது. 100 குடும்பத்தை நீங்க வாழ வைக்க போறீங்க, உங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்குது. ஆகவே நண்பர்களே, நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்கெல்லாம் வரல. ஒன்னே ஒண்ணு, என்ன சந்தோஷமா இருந்தது, காலையில எந்திரிச்சு ஹாப்பியா இருந்தேன். அவர் ராமலிங்கம் சார் பாருங்க, அரக்கோணம் ராமலிங்கம் சாரு அருமையான ஒரு ஸ்டெப் எடுத்தார். உடனே அந்த சாங்க பிளே பண்றாரு பாபு. அப்ப எந்த அளவுக்கு அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் பாருங்க எந்த அளவுக்கு வருதுன்னு. இதுதான் நண்பர்களே, இந்த ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு நம்ம அந்த 4:30 மணிக்கு வர்றவங்க பூரா கோடீஸ்வரன் தான். உண்மையா நீங்க எழுதி வச்சீங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன ஒரு நாள் 2 நாள் லேட் ஆகணும் ஒழிய கண்டிப்பாக இது உறுதி செய்யப்பட்ட பணம். வெற்றியாளர்கள் நீங்கெல்லாம். நீங்க 100 குடும்பத்தை வாழ வைக்கதான் இந்த பிரபஞ்சம் நம்மள எல்லாம் ஒன்னா சேர்த்திருக்குன்னு சொல்லிக்கிட்டு எல்லா லீடர்ஸுக்கும், இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமான வாழ்த்துக்களையும், நீங்களாம் நல்லா ஜெயிச்சிட்டீங்க, ஜெயிக்க போறீங்க. 5 ப்ராஜெக்ட்லயும் நீங்க தான் முன்னிலை தோழர்களா நிக்கணும், முன்னிலை தலைவர்களா வரணும். ஒவ்வொருத்தரும் பொறுப்படுத்தணும். இங்க நான் பெரியவன், நீ பெரியவன், அந்த தூக்கி போட்டு மிதிச்சிடணும். யாரும் பெரியவர் கிடையாது, யாரும் சின்னாலும் கிடையாது, எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ். நான் ஆரம்பத்துல சொல்லியிருக்கேன், நான் ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதி. எனக்கு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். கம்யூனிஸ்ட் அப்படின்னாலே எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிறதுக்கான போராட்ட குணம் மிக்கவர்களா மாறணும். நம்ம அந்த அளவுக்கு நம்மளாம் வந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் நண்பர்களே. ஆகவே இன்னைக்கு நடக்க போற இன்னைக்கு ஈவினிங் எல்லாருமே கலந்துங்க. அதே போல ஒவ்வொருத்தரோடையும் ஒரு 5000 ரூபாய் ரெடி பண்ணுங்க. ரெடி பண்ணி சீக்கிரமா உங்க வேலட்ல பாபு சார்ட்ட அனுப்பி நீங்க இமிடியேட்டா டாலர் வாங்கி உங்களுக்கு எல்லாம் குறைச்ச ரேட்ல வாங்கி கொடுக்குறாரு. உங்களுக்கு குறைஞ்ச ரேட்டு, நீங்க போய் வெளியில போய் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா கூட அது ஏதாவது ஒன்று மிஸ் ஆகும். அதெல்லாம் வேணாம். நீங்க உங்களோட வேலட் அனுப்புனா அடுத்த நிமிஷம் உங்களுக்கு டாலர் வந்துருது. அதை அப்படியே லோட் பண்ணி வச்சுக்கங்க. ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்ம சங்கர் சார் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வர்றாரு. அதே போல அட்மின்லையும் இருக்கிற 25 பேருக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அவர் இன்னைக்கே நாளைக்கே ஒரு பெரிய மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அதையும் அடுத்தது உங்களுக்கு ப்ராஜெக்ட் மேனேஜரோட மீட்டிங் அடிக்கடி நடந்துகிட்டு இருக்கும், சிஸ்டம் ப்ரமோட்டர்ஸ் மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கும். எல்லாமே நம்மளுக்கு தான் நண்பர்களே, எல்லாம் நம்மளுக்கு கிடைக்க போது. சந்தோஷமா இருக்கேன். அவ்வளவுதான் சொல்லிட்டு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் சங்கர் மணப்பாறையில இருந்து ஜாஸ்டன் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. வெல்கம் சார், வெல்கம். நீங்க பேசலாம். சாருக்கு ஹோஸ்ட் கொடுங்க. ஜெய்சன் சார், வெல்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. இங்க கூட இருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் என் அன்பார்ந்த என் நெஞ்சார்ந்த வணக்கம். நான் ஜேசன் சந்தன்ராஜ், மணப்பாறை. ஆக்சுவலி நான் சரஸ்வதி சப்தத்துல வர சிவாஜி கணேசன் மாதிரி பேச தெரிஞ்சு ஊமையா இருந்தேன். இந்த 2 மாசத்துல டெய்லி ராமலிங்கம் சாரோட மோட்டிவேஷனல் ஸ்பீச்சை கேட்டு தான் நான் அந்த மாதிரி பேசுறேன். ஸோ ஐ அட்மைர் யூ சார், தேங்க்யூ வெரி மச். 4 விஷயம் பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன். நம்ம ஸ்பீடு கேஷ்க்கு அந்த பேனான்னு இருந்துச்சுன்னா மை தேவை, ஒரு பேனாக்கு மை தேவை. அதே மாதிரி நம்ம ஸ்பீட் கேஷ்ல 4 மைங்க. மை உண்மை. நம்ம அந்த உண்மைனா, நம்ம ஸ்பீட் கேஷ்ல இருக்கவங்களுக்கு இங்க யாரையும் மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கல, வாங்க அட்டேஷன் ஸ்டாண்டர்டைசேஷன் சொல்லி மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கல. ஆனா ஸ்பீட் கேஷ்குள்ள வந்துட்டா மிலிட்ரி டிசிப்ளின் வேணுங்க. மிலிட்ரி டிசிப்ளின் என்ன சொல்றாங்க? ஒபே அண்ட் தென் யூ ஆர்கியூங்கிறாங்க. நீங்க இதை உள்ள ஐடி போட்டு உள்ள வந்ததுக்கு அப்புறம் இங்க உங்களோட டாப் லீடர்ஸ் சொல்றத ஒபே பண்ணுங்க. இங்க நம்ம ஒரு பாதை அமைச்சு கொடுத்துருக்காங்க, அந்த பாதையில எப்படி நடக்கணுமோ அந்த மாதிரி நடங்க. ஃபர்ஸ்ட் ஒபே பண்ணுங்க. ஒரு ஸ்பான்சர் என்ன சொல்றாரோ அதை கேளுங்க. இதுதான் மிலிட்ரி டிசிப்ளின். இதை நீங்க புரிஞ்சு நடந்துக்கணும். கரெக்டா அந்த மிலிட்ரி டிசிப்ளின் எப்படியோ அந்த மாதிரி நம்மளை வழிவத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப இந்த மிலிட்ரி டிசிப்ளின் ஆக்சுவலி நிறைய லீடர்ஸ் தான் இருக்குது. இருந்தாலும் நான் பார்த்து அட்மையர் ஆனது மிஸ்டர் பாபு சார், அவருக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். 2வது மை பொறுமை. நிறைய லீடர்ஸ்ட பொறுமை இருக்குது. ஆனா என்ன சொல்றாங்க, அவங்களே நம்மள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்கறாங்க,
கஸ்டமர் கேரோ இல்லை எல்லாத்தையும் கேட்குறாங்க. சார் நாங்கள் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெவல் வந்துச்சு, செகண்ட் லெவல் வரல, எப்போ வரும் சார்? நான் இது வந்தால் தான் சார் நான் மற்றவங்கள்ட்ட காமிச்சு பேச முடியும். முதல்ல அதை விடுங்க. நீங்கள் பொறுமை கடலோட பெருசுங்கிறாங்க. அந்த பொறுமை நமக்கு முக்கியம். எல்லாத்தையும் நம்ம சொல்லி முதல்ல கொடுக்கணும். நம்ம சங்கர் சார் ரொம்ப பொறுமையா நமக்கு எவ்வளவு ப்ராஜெக்ட் 5 ப்ராஜெக்டுக்கு உண்டான தொலைநோக்கு பார்வையில நமக்கு வழிவகுத்து கொடுத்துருக்காரு. அவர் பேசும்போது ரொம்ப பொறுமையா தான் பேசுவாங்க சங்கர் சார். அந்த பொறுமையை நான் சங்கர் சார்ட்ட தான் பார்த்தேன். ஆனா சைலண்ட் பட் வயலண்ட்ங்கிற மாதிரி அவரோட வார்த்தையை பேசுறதெல்லாம் ரொம்ப பொறுமையா பேசுவாரு. ஆனா அவரோட பிரம்மாண்டம் இருக்குது, அதெல்லாம் வயலண்டா இருக்கும். அந்த பொறுமையை நான் நம்ம லீடருங்கிற முறையில நான் சங்கர் சார்ட்ட பார்த்தேன். ஐ அட்மையர் யூ சார், தேங்க்யூ. 3வது மை கடமை. சிஸ்டம் கடமையை செஞ்சுட்டு தான் இருக்குது, சரிங்களா? இங்க என்ன கடமை உங்களுக்கு? நீங்க உள்ள வரும்போது ஒரு 2 பேரை கூட்டுவாங்கன்னு சிஸ்டம் சொல்லுது. நான் ஐடி எடுக்கும் போதெல்லாம் அப்படிதான் சொல்றேன். 15 to 35 டேஸ்க்குள்ள உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெவல் வரும். அதுக்கு நீ என்ன பண்ணணும்? உன்னோட கடமை என்ன? நீ 15 நாளைக்குள்ள 2 பேரை, முதல் வாரத்துல ஒருத்தரும் அடுத்த வாரத்துல ஒரு 2 பேர் போடு. 35 நாளைக்குள்ள உனக்கு ஃபர்ஸ்ட் லெவல் வரனால அதுக்கப்புறம் 2 கேள்வின்னு தான் நான் சொல்றேன். இதுதான் கடமை. நீ உன்னோட கடமையை கரெக்டா செஞ்சுட்டா சிஸ்டமும் அந்த கடமையை கரெக்டா செய்யும். அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இங்கே கடமையோட வேலை செய்யற நம்ம லீடர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் விரல் எண்ண முடியாது. ஒவ்வொருத்தரையும் சொல்லிட்டு இருந்தோம்னா எல்லாருமே கடமையோட தான் இருக்கிறாங்க. இங்க டாப் லீடர்ஸ்ல நிறைய பேர் அவங்க கடமைக்கு வேலை செய்யாம இதான் என்னோட கடமை, பிபிஎஸ் ஸ்பீட் காஸ்ட்குள்ள வந்துட்டோமே, இதான் நம்ம கடமைன்னு வந்துட்டு இருக்கோம். உங்களோட கடமை என்னங்க? நம்ம காலையில சாதாரணமா வேலைக்கு போறோம். காலையில 10 மணிக்கு வேலைக்கு போறோம். லேட்டா போனா மேனேஜர் இந்த மாதிரி திட்டுவாரு. அப்ப நீங்க அந்த கடமையை செய்யணும்ன்றது கரெக்டா அந்த 10 மணிக்கு வேலைக்கு போறீங்க. நம்ம ஸ்பீட் காஸ்ட்ல உள்ள கடமை என்னங்க? இங்க கடமைக்குன்னா நீங்க கரெக்டா 7:50க்கு ஜூம் ஆரம்பிக்கணும், 7:50க்குலாம் வாங்க. அது உங்க கடமை. ஸ்பீட் காஸ்ட்குள்ள வந்துட்டீங்க. நீங்க எத்தனையோ வேலை பார்த்துட்டு தான் இருப்பீங்க. ஆனா ஸ்பீட் காஸ்ட்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இதையும் ஒரு கடமையா வச்சுங்க. நீங்க 7:50க்கு ஜூம்க்கு வாங்க. 2 பேரை நீங்க ஜாயின் பண்ணோன்னு 2 பேரை சேர்க்கணும் அப்படிங்கிற கடமையா வைங்க. நீங்க உங்களுக்கு அறிமுகப்படுத்துறவங்கள்ட்டையும் சொல்லுங்க. இதுதான் நம்மளோட கடமை. கடமைக்கு வேலை செய்யாமல் கடமையோட வேலை செய்யும் நம்ம லீடர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் வாய் விட்டு எண்ண முடியாது, வாய் விட்டு சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்கும். ஏன்னா நிறைய ஒவ்வொரு இதையும் பார்த்தோம்னா ஒரு டீச்சர்ஸை கண்ட்ரோல் பண்ற எஸ்பி ராஜா சாரா இருக்கட்டும், கஸ்டமர் கேர் எடுத்து செய்யற பாக்கியராஜ் சாரா இருக்கட்டும், அழகா நம்மளுக்கு மோட்டிவேஷன் கொடுத்து பேசுற ராமலிங்க சாரா இருக்கட்டும், ஒவ்வொரு வழிவகத்தை கொடுத்துட்டு இது நம்ம ஒரு டாப் லீடர்ஸ் இதுதான் செய்யறாங்க, அப்படி அதான் செய்யறாங்க பக்காவா நம்மள்ட்ட கொண்டு போயிட்டு இருக்காங்க. நம்மளும் நம்ம கடமையை கரெக்டா செய்வோம். 4வது மை நேர்மைங்க. நம்ம நேர்மையா எப்ப இங்க உள்ளவங்க எல்லாம் நேர்மையா இல்லையா? தயவு செய்து நான் அந்த நோக்கத்துல நான் சொல்லல. நேர்மைனா இப்போ ஒருத்தவங்க நீங்க ஐடி போடுறீங்க, ஒருத்தர் ரெஃபரல் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒருத்தர் உங்களுக்கு டைரக்ட் ரெஃபரல் ஒன்று கொடுத்துறீங்க. இப்போ அவர் 2 ஐடி கொடுக்குற போது அவரோட ஒய்ஃப் ஐடி அவங்களோட பையன் ஐடியை உங்களுக்கு டைரக்டா போட்டுக்காதீங்க. அவங்களுக்கு புரிய வச்சு அவங்களுக்கு கீழே கொடுங்க. நீங்க இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது, அது தப்பு. அது இதுதான் நேர்மை இல்லாதது. இன்னொன்னு, நம்ம ட்ரூ 1 2 2 குரூப்ல இருக்க நம்பர் எடுக்கிறாங்க. நிறைய லீடர்ஸ் சொல்ல வரல, ஒரு சில நபர்கள் எடுத்து மற்றவங்களுக்கு அப்படியே அந்த நம்பருக்கு நூல் விடுறது. அப்படியே என் டாக்டர்கிட்டையும் பேசியிருக்காங்க, என்கிட்டையும் பேசியிருக்காங்க. அந்த மாதிரி நபர்கள் பேசி, சரி வாங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனில போய் மீன் பிடிக்கலாம், இங்க வாங்க ப்ராடக்ட்ல போய் நம்ம ஆயில் வைக்கலாம், தயவு செய்து அதை விடுங்க. இங்க நிறைய பேர் அந்த அவுளாகி நொந்து நூலாகி தான் உள்ள வந்திருக்காங்க. இவங்களை விட்டுருங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அவங்க போயிடுங்க. தொங்குறதுனால தனியா போய் தொங்குங்க. இதுக்குள்ள இந்த ஆள் எடுத்து பண்ணாதீங்க. இந்த 4 மையம் தயவு செய்து ஃபாலோ பண்ணீங்கன்னா நம்ம இந்த 4 மையோட இருக்குது. பிறருக்கு நன்மை செய்து வாழ்ந்தா 5 வருஷத்துல 5 ப்ராஜெக்ட்ல தொலைநோக்கு பார்வையோட நமக்கு கொடுக்குற அந்த 5 ப்ராஜெக்ட்ல நம்ம கண்டிப்பாக பணமழையில நனைஞ்சு பெருமையோட வாழ நண்பர்களே. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜெயக்குமார் சார், நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. அடுத்து உஷாராணி மேடம் பேசலாம். ஜெயக்குமார் சார். ராஜேஷ் மேம் நீங்க பேசலாம் மேடம். ஓகேங்க சார். உஷாராணி மேடம், நீங்க பேசுறப்ப அந்த ரீபர்த் ஐடியாவை பத்தி எப்படி ஹைலைட், ரீபர்த் ஐடினா எப்படி நம்மளாம் ஒர்க் பண்ண போகுதுங்கிறதையும் ஒரு சில வார்த்தைகளை கொஞ்சம் கூடுதலா பேசுங்க மேடம். ஓகேங்க சார். தேங்க்யூ சார். சார் வாய்ஸ் கேக்குது இல்லைங்க சார்? கிளியரா இருக்கு மேடம். ஓகே சார், ஃபைன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிபிஎஸ் ஸ்பீடு கேஷ் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா பல தேடல்களை தாண்டி தான் கடைசி ஒரு விடியலா நம்மளோட பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ்குள்ள வந்திருக்கிறோம். அந்த மாதிரி வந்த அத்தனை நல்லங்களுக்கும் உஷாராணியின் மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும். ஸோ இது வரைக்கும் பார்த்துருக்கிற நம்ம ப்ராஜெக்ட்ல இப்ப பாத்தீங்க அப்படின்னா அடுத்த கட்டமா பிபிஎஸ் ஸ்பீட் கிரிப்டோக்குள்ள போக போறோம். அந்த மாதிரி கிரிப்டோக்குள்ள போகணும்னு முடிவு பண்ணி அத்தனை நபர்களும் சிஸ்டம் ப்ரமோட்டர் ஆகி வந்தவங்களும் அவங்களுக்கு கீழே வந்தவங்கள சிஸ்டம் ப்ரமோட்டரா ஆகிட்டு இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். எவ்வளோ சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணுங்க. ஏன்னா 3 பேர் 4 நபர்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்க இன்னொரு 2 நபர்கள் தான். நீங்க அதுல ஸ்லோ பண்ணுனீங்க அப்படின்னா பின்னாடி வர்றவங்க கூட உங்களையும் தாண்டி 12 நபரை போட்டு முன்னாடி வந்துருவாங்க. அப்ப ஃபீல் பண்ண கூடாது அப்படிங்கறக்காக தான் இத்தனையும் சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா இன்னொரு 50 பேர் தானே 100 பேர் தானே யோசிப்பீங்க. அவங்க எல்லாம் சடனா முடிவு பண்ணி இதனோட உண்மைத்தன்மை கிரிப்டோல எந்த அளவுக்கு டாலர் மழை பொழிய போகுதுன்னு நினைச்சு பார்த்தாங்கன்னாவே அடுத்த ஒரு 1 ஹவர்ல அவங்க சிஸ்டம் ப்ரமோட்டர் ஆயிருவாங்க நண்பர்களே. அப்போ சார் சொன்ன மாதிரி முதல்ல வந்தவங்க கும்பாபிஷேகத்தை பாக்குற மாதிரி இருக்கக்கூடாது, நம்மளும் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு இந்த இடத்துல கேட்டுக்கிறேன். என்னன்னா தெளிவா சொல்லியாச்சு, 5 வருஷம் 60 மாசங்கள் நம்மளோட டிராவல் பண்றவங்க நம்மளோட பொருளாதார சுதந்திரம் கிடைச்சே ஆகுன்னு சொல்லியாச்சு. ஒரு ப்ராஜெக்ட்லயே நம்மளுக்கு பொருளாதார சுதந்திரம் கிடைக்குன்னு வந்துருச்சு. கரெக்டுங்களா? மீதி இருக்கிற ப்ராஜெக்டுக்கெல்லாம் டிக்ஷனரியில இனி வார்த்தை இருக்கான்னு தேடித்தான் பார்க்கணும். உண்மை அதுதான். ஏன்னா நம்ம இப்ப உள்ள வந்த பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ்ல ஒரு ஐடிக்கே நம்மளோட இன்கம் எந்த அளவுக்குன்னு தெரிஞ்சு போச்சு. ரீபர்த் ஐடி பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு அழகா நம்மளுக்கு வரப்போகுதுன்னு பாருங்க. நம்ம எல்லாமே இப்போதைக்கு மைண்ட் செட்ல ஒரு ஐடியை வச்சுதான் பாத்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஒரு ஐடிக்கே 3வது லெவலுக்கே திக்குமுக்கு ஆடுறோம். 10,000 ரூபாய் நம்மளுக்கு ரிசீவ் பண்ணும்போது அந்த டைம்ல ஒரு சென்ட் வருது, ரிசீவ் வருது, 10 கால் வருது. எல்லாருக்குமே என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு மேடம் சொன்னாங்க 2500 ரிசீவ் பண்றதுக்கு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல மேம், பதட்டம் ஆயிடுச்சு. ஏன்னா ஒட்டு மொத்தமா இந்த மாதிரி ஒரு அமௌண்ட் நான் ரிசீவ் பண்ணதே இல்லை என் வாழ்க்கையில அப்படின்னாங்க. அப்ப என்னன்னா சோ அந்த மாதிரி உணர்வு நம்ம கிட்ட இருக்கும்போது ஒரு ஐடிக்கே அடுத்த 4வது லெவல்ல பாத்தீங்க 1,60,60,000 ரிசீவ் பண்ணுவோம். அப்ப இது ஒரு ஐடிக்கு இல்லாம ரீபர்த் ஐடிக்கும் வரப்போகுது. 1000 ரூபாய்க்கு கொடுத்துட்டே நம்ம ஒரு ஐடி வாங்குறதுக்கு இவ்வளவு சந்தோஷப்படுறோமே, 1000 ரூபாய் போட்டுட்டு அடுத்த ரீபர்த் ஐடி 8 மடங்கா வரப்போகுது. யோசிச்சு பாருங்க. 8,000 ரூபாய் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். 8,000 ரூபாய் நம்ம போட்டு 1000 ரூபாய்க்கு ரீபர்த் ஐடி வந்தா கூட எல்லாரும் பண்ணியிருப்போம். ஏன்னா இது வரைக்கும் நிறைய ப்ராஜெக்ட் பார்த்து தான் வந்தோம். எந்த ப்ராஜெக்டும் நம்மளுக்கு யூஸ் ஆன மாதிரி தெரியல. அப்படி இருக்கும்போது அந்த 8 ரீபர்த் ஐடி அடுத்த வருஷம், ஏன்னா அடுத்த வருஷம் வரைக்கும் நான் 8 ரீபர்த் ஐடி வெயிட் பண்ணுமான தேவையில்லை. இப்பவே யாருக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் லெவல் கம்ப்ளீட் ஆகி 2வது லெவல் வந்துருச்சோ அடுத்தது ரீபர்த் ஐடி அதுக்கும் தனியா அதனோட ட்ரீக்குள்ள என்ன ஆயிடுச்சு, பிளேஸ் ஆயிடுச்சு. அதனோட இன்கமையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப எனக்கு பாத்தீங்க அப்படின்னா என்னோட டாப் ஐடி 3வது லெவல் எண்டுல இருக்கு, ரீபர்த் ஐடி 2வது லெவல்ல இருக்கு, ரீபர்த் ஐடி முதல் லெவல்ல இருக்கு. அப்ப நீங்க நினைச்சுக்கிட்டீங்க அப்ப முதல் வருஷம் ஃபுல்லாவே நம்மளோட டாப் ஐடி தான் வேலை செய்யும்னு. கிடையவே கிடையாது நண்பர்களே. அதிகபட்சம் 6 மாசத்துல அந்த 8 ரீபர்த் ஐடியும் அதனோட பிளேஸ்மெண்ட்ல போய் பிளேஸ் ஆயிட்டு அதனோட இன்கம் அப்பவே அது ஸ்டார்ட் பண்ணிருது. ஏன்னா நான் என்னோட ரீபர்த் ஐடிக்கே பாத்தீங்க அப்படின்னா 2வது லெவலே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சோ அப்ப பாருங்க, ஒரே ஐடியை வச்சுதான் எல்லாரும் மைண்ட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாது. ஒரு வருஷம் முடியறதுக்குள்ளேயே 8 ரீபர்த் ஐடி அப்படின்னா 8 மடங்கா ரிசீவ் பண்ண போறோம். 8 × 1.5 லட்சம் ரூபாய் போட்டு பாருங்க. அது கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளேயே 64 ரீபர்த் ஐடி அதனோட வேலையை ஆரம்பிச்சிருக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க, 64 × 1.5 லட்சம் அது முடியறதுக்கு முன்னாடியே அதனோட ரீபர்த் ஐடியான 512 ரீபர்த் ஐடியும் நம்மளோட பிளேஸ்க்கு வந்திருக்கும். அதுவும் அதனோட வேலையை செய்யும். இனி வரும் காலங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா எந்த ஐடினே அவங்க சொல்லிதான் நம்மளுக்கு அமௌண்ட் சென்ட் பண்ற அளவுக்கு இருக்கும். காரணம் என்னன்னா ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாதிரி ரீபர்த் ஐடின்னு வரும்னு தெரியும். ஐஃபன் நம்மளோட ஐடியோட போட்டு ஐஃபன் 1ன்னு வந்துச்சுன்னா ரீபர்த் ஐடி, ஐஃபன் 1 போட்டுச்சோம் அப்படின்னா ரீபர்த் ஐடி. அப்ப அமௌண்ட் அவங்க சொல்லும் போதே மேடம் உங்களோட ரீபர்த் ஐடி அமௌண்ட் வந்திருக்கு, அந்த ஐடியை ஓபன் பண்ணி பார்த்துட்டு எனக்கு அப்ரூவல் கொடுங்க அப்படின்னு சொல்ற காலம் மிக பக்கத்துலதான் இருக்கு. அந்த டைம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்க போன் உங்க கையிலேயே பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு அது அலற போகுது. அதுதான் உண்மை. என்ன ரீசன்னா
இது வரைக்கும் பணமே வருமா வராதான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். பல பேர் வெளியில நின்னு வேடிக்கையும் பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா வரும், வந்தே தீரும்னு நம்பிக்கையா உள்ள வந்த அத்தனை பேர்த்துக்கும் சிஸ்டம் அழகா தெளிவா கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. சாரு சொன்னாரு, பாக்யராஜ் சாரோட சேவை மிகப்பெரியது. நான் கூட சார் கிட்ட சொன்னேன், சரி இத்தனை மணி நேரம் கஸ்டமர் கேர வேலை செய்யறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரம் குறைக்கலாம்ல, கொஞ்சம் ரெஸ்ட் இருக்குமில்லன்னு நான் இடையிலே கால் பண்ணி பேசியிருக்கேன். அப்ப சார் சொன்னாரு, இல்ல மேடம், இன்னொரு கொஞ்ச நாள் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சுன்னா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதனால அதை ஆரம்பிச்சாச்சு, முடிச்சிடலாம் மேம் அப்படின்னு ஒரு வார்த்தை அவரு சொன்னாரு. இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கெல்லாம் மனசு இல்லைங்க. உண்மையிலுமே வாழ்க்கை இந்த அளவுக்கு இருக்குங்கிறதே எல்லாரும் புரிஞ்சுக்கணும். சோ அப்ப உண்மைத்தன்மை என்னன்னு தெரிஞ்சபடியாதான் அவர் இந்த அளவுக்கு வேலை செய்யறாரு. அப்ப உள்ள வந்த 15,000 தாண்டியாச்சு. அதுல ஒரு 1000 ரீபர்த் ஐடியா விட்டா கூட 14,000 ஐடியில உள்ள அத்தனை பேரும் நம்மளோட ஐடியோட வேலை என்ன, ரீபர்த் ஐடி நினைச்சு பாருங்க. நான் ஒரு உசாராணியா வேலை செய்யறேன், 8 உசாராணியா விஸ்வரூபம் எடுக்கும்போது எப்படி இருக்கும், அதுவே மகா விஸ்வரூபமா 64 ஐடியா வரும்போது எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம 3 வருஷம் இல்லைங்க, அதிகபட்சம் பாத்தீங்க அப்படின்னா 2.5 வருஷத்திலேயே நம்ம நினைச்சதை அடைச்சிருவோம். அந்த அளவுக்கு நம்மளோட ப்ராஜெக்ட்ல ஹைலைட்டா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ரீபர்த் ஐடி தான். அந்த அளவுக்கு இப்போ முதல்ல வந்தவங்களுக்கு ஒரு சில இடத்துல நின்னாலும் ரீபர்த் ஐடி அவ்வளோ அழகா போயிட்டு இருக்கு. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, ரீபர்த் ஐடி எங்களுக்கு இந்த இடத்துல ஸ்டாப் ஆகுதுங்க, இந்த இடத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம நிக்குதுன்னு. வாய்ப்பே கிடையாது, அவ்வளோ அழகா ரீபர்த் ஐடி வந்துட்டு இருக்கு. அப்ப ஒன்ன காரணம் காட்டி இன்னொன்னு நிக்கல, டாப் ஐடியை காட்டி ரீபர்த் ஐடி நிக்கல, ரீபர்த் ஐடியை காட்டி ரீபர்த்துக்கு ரீபர்த் ஐடி நிக்கல. அதோட வேலைய அழகா சிஸ்டம் செஞ்சுக்கிட்டே இருக்கு. நம்மளோட வேலை அந்த இடத்துல என்னங்கிறத மட்டும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம டாப் ஐடியோட இன்கமே அந்த அளவுக்கு இருக்கு. அதுக்கு நம்ம 2 நபர்கள் அந்த வாய்ப்பை கொடுத்தாலே போதுமானது அப்படிங்கிற ஒரு சின்ன கண்டிஷன் தான். நினைச்சு பாருங்க, 8 ரீபர்த் ஐடிக்கு ஏதாவது நம்மளுக்கு கண்டிஷன் சிஸ்டம் வச்சிருக்கா? 2 ஐடி ரெஃபர் பண்ண சொல்லி 16 பேர் கொடுங்க, அப்பதான் உங்களுக்கு அதனோட இன்கம் வரும்னு எங்கேயாவது இருக்கா? அதே மாதிரி 64 ஐடிக்கு யோசிச்சு பாருங்க, 2 ரெஃபரல். ஏன்னா எல்லாமே அதே 1.53 தானே வாங்க போகுது மடங்கு, எங்கேயாவது குறைச்சு வாங்க போகுதா என்ன ரீபர்த் ஐடி? கிடையவே கிடையாது. அப்ப 64 ஐடிக்கும் 2 நபர்கள் கொடுத்தா கிரௌடு வருமா வராதா? சோ நம்மளுக்கு 2 நபர் கொடுக்கறது அவ்வளவு கஷ்டமா இருக்கும்போது 64 ஐடிக்கு, ஏன்னா 64க்கு என்ன 5000 எனக்கு நிக்க போறது கிடையாது, 153 மடங்கு நான் வாங்க தான் போறேன் அந்த 64க்கும். அதுக்கு 2 ரெஃபரல் கொடுக்க சொன்னாலும் எல்லாருமே ரெடியா தான் இருக்கும். அப்ப இத்தனை வாய்ப்புகள் இருக்குது. 512 ஐடிக்கும் இன்கம் வர்றதுக்கு நம்ம நேரடி அனுப்புல 2 நபரை கொடுத்தா போதும். 512 போட்டு பாருங்க, 512 இன்டு 1,53,000 போட்டு பாருங்க, கால்குலேட்டர்ல கம்மியா வரும். இதுக்கு மேல என்னால போட முடியாதுன்னு அதுவே சொல்லும். அந்த அளவுக்கு இன்கம் இருக்கு. அப்ப அந்த மாதிரி ஒரு இன்கம் வாங்குறதுக்கு நம்மளோட பிபிஎஸ் ஸ்பீட் கேஷை தாண்டி ப்ராஜெக்ட் உலகத்துல அடிச்சுக்கவே முடியாது. அப்படி இருக்கிற ப்ராஜெக்டுக்குள்ள அத்தனையும் உள்ளவே வந்திருக்கோம். அதனோட உண்மை தன்மையை புரிஞ்சு 2 நபருக்கு இல்லாம 12 நபருக்கும் நம்ம வாய்ப்பை கொடுத்து, இப்ப இருக்கிறதுல ஜூனியர் சிஸ்டம் ப்ரமோட்டரான 6 நபரை கொடுத்து 1000 நபர்ல முன்னாடி வாங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட பிபிஎஸ் ஸ்பீடு கிரிப்டோ. சரிங்களா? சோ அத்தனை பேரும் அதனோட முயற்சி எடுங்க. எக்ஸாம்பிள், நான் 5 வருஷம் நான் கண்டிப்பா டிராவல் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட நான் உள்ள வந்துட்டேன். சரிங்களா? ஒரு சிலருக்கு நான் சொல்லிக்கிறேன், 5 வருஷம் அப்படிங்கிறது நம்ம இது வரைக்கும் வாழ்ந்த காலத்துல ஒரு பார்ட்டா இருக்கலாம். எக்ஸாம்பிள் உங்களோட அவங்கவுங்க ஏஜ் அவங்கவுங்க மனசுல நினைச்சுக்குங்க. அதுல இருந்து 20 வயசை கழிச்சிருங்க. ஏன்னா அவங்க படிச்சிருக்கலாம், படிக்கிறதுக்காக அதை நான் யூஸ் பண்ணியிருக்கலாம், அதுக்கப்புறம் வேலைக்கு கூட 2 வருஷம் போயிருக்கலாம், என்ன வேணா பண்ணிருக்கலாம். 20ல இருந்து 30 வருஷத்தை கழிச்சிருங்க. எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு 60 வருஷம் கன்சிடர் பண்ணீங்க நார்மலா, 30 வருஷம் நான் அதுல விட்டுறேன். மீதி இருக்கிற 30 வருஷத்துல எத்தனை 5 வருஷம் வந்திருக்கும்? 6 விதமான 5 வருஷம் வந்துருச்சு. 6 5 30, கரெக்டுங்களா? அப்ப இதே ப்ராஜெக்ட் நம்மளோட 35 வயசுல 31வது வயசுல வந்திருந்தது அப்படின்னா நம்மளோட லைஃப் வெல் செட்டில் ஆயிருக்கும் இப்ப. அப்ப அதையதான் நம்ம இப்ப சொல்றோம். இப்ப இருந்து 5 வருஷத்துல வெல் செட்டில் ஆக போகுது அப்படிங்கிறப்ப அதை எந்த அளவுக்கு நம்ம அதனோட தேவை இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சு நம்ம ப்ராஜெக்ட் வந்திருக்குன்னு பாக்கணும். ஏன்னா இப்ப மட்டும் இல்லைங்க, பல விதமா நம்மள இதுக்கு முன்னாடியும் நிறைய அறக்கட்டளைகள் எடுத்து நடத்திட்டு தான் வர்றாங்க. அவங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுல பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே சமூக நல நோக்கோட தான் ஆரம்பிக்கப்பட்டு இருக்கு. ஆனா அவங்க குடும்பத்துக்கு அதனால பலன் இருக்கா அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்துல நமது நல்லதே நடக்கும் அப்படிங்கிற அறக்கட்டளையில
நம்மளும் நல்லா இருப்போம். நம்ம யாரெல்லாம் இந்த அறக்கட்டளையில உறுப்பினர் ஆகுறாங்களோ அவங்களும் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடிய அறக்கட்டளை உலகத்திலேயே நம்மளது மட்டுமா தான் இருக்கும். காரணம் என்னன்னா, எனக்கு சேவை செய்யற மனப்பான்மை இருக்கு, ஆனா வீட்டுல பிரச்சனை இருக்கு. ஏன்னா எதை யோசிக்கிறது? சேவைவா வீட்டுல இருக்கிற பிரச்சனையா? அப்ப வீட்டுல இருக்கிற பிரச்சனையிலும் பல பேர் வந்து சேர்ந்து செய்யக்கூடிய பிரச்சனை சால்வ் ஆயிடும். ஆனா பொருளாதார பிரச்சனை யாரு சம்பாத்துக்கிறது? வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அவங்க குடும்பத்தையே ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா ஓட்டிட்டு இருக்கோம், ஒரு சிலர் உருட்டிட்டு இருக்கோம், ஒரு சிலர் தள்ளிட்டு இருக்கோம். ஏன் தள்ளிட்டு இருக்கோம்? யாராவது வந்து கொஞ்சம் தூக்க மாட்டாங்களா, கொஞ்சம் தள்ளி விட மாட்டாங்களா அப்படின்னு தான் எல்லாத்தோட பொருளாதாரமும் இருக்கு. அதுல எல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா நல்லா இருந்தா நம்ம இதுக்குள்ள வந்திருக்கவே மாட்டோமே. சோ நம்மளுக்கு ஏதாவது ஒரு விடியல் வரணும், தேடலும் வரணும் அப்படிங்கிற நோக்கோட தான் நம்ம பிபிஎஸ் ஸ்வீட் கேஷ்ல வர்றோம். அதுக்கு பிபிஎஸ் ஸ்வீட் கேஷ் சொல்ற ஒரே ஒரு தாரக மந்திரம் என்னன்னா, 5 வருஷம் என்னோட டிராவல் பண்ணுங்க, நீங்க நினைக்கவே முடியாத அளவுக்கு உங்களோட பொருளாதார சுதந்திரம் அடைஞ்சே தீருன்னு சொல்லுது. உங்களோடதுல நான் நகத்தவெல்லாம் இல்ல, வானளவு உங்களை தூக்கிட்டே போறேன் அப்படிங்கிற அளவுக்கு. ஏன்னா நம்ம நகத்திற்கு தான் ஆள் கேட்டோம், நகத்திற்கு நான் என்னால முடியாது, நான் தூக்கிட்டே வர்றேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம பிபிஎஸ் ஸ்வீட் கேஷ் இருக்கு. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் தான் நம்ம கையில இருக்கு. ஸோ தயவு செய்து யாரெல்லாம் தூங்கிட்டு இருக்கீங்களோ இனிமேலாவது இன்னைக்கே என்ன பண்ணுங்க. ஏன்னா நல்லதுன்னு பட்டுச்சுன்னா அடுத்த செகண்டே செய்யணும். அதுதான் அவங்களோட மனுஷங்களோட குணமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அத்தனை பேர்த்துக்கும் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நானும் இந்த இடத்துல உறுதி கூறிக்கிறேன். அதுக்குண்டான செயல்பாடு இன்னைக்கே 1000 அப்படிங்கிற சிஸ்டம் ப்ரமோட்டரை நம்ம ரீச் பண்ணணும். கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பாருங்க. ஒரு கோயில் கட்டுறோம், ஆல்ரெடி எல்லாருமே சொல்லிட்டு இருப்போம், ஏன்னா புனிதமான ஒரு தொழில் அப்படிங்கிற மாதிரியா அதை நம்ம வச்சுக்கலாம். அதுல நான் கட்ட போறேன், ஒரு 15,000 பேர் ஒரு 14,000 பேர் முன்னிலையில நீங்க எடுத்து எங்களுக்கு கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அதே மாதிரி ஒரு 14,000 பேர் கோயில கட்டி கும்பாபிஷேகம் அழகா பண்ணி முடிக்கிறாங்க. பண்ணி முடிச்சது எனக்கு இன்னொரு யோசனை தோணுது. சோ இவங்கெல்லாம் நல்லா பண்றாங்களே, மறுபடியும் வேற ஏதாவது இதே மாதிரி ஒரு நல்ல செயலை செய்யலாமா, அது இவங்களை வச்சு செய்யலாமா இல்ல வேறவங்களை வச்சு செய்யலாமான்னு எனக்கு ஒரு யோசனை வருதுன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்றேன், அடுத்தது ஹாஸ்பிட்டல் கட்டிடலாம். சோ எல்லாத்துக்கும் மருத்துவங்கள், ஏன்னா ஆல்ரெடி வருங்காலத்துல எல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலோட இதுவே கவுண்டே குறைஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அதனோட வெளிப்பாடுதான் நம்மளோட மருந்தில்லா மருத்துவம் ஜி.கே. சுவாமி சாரோடது. அதுக்கும் இந்த இடத்துல நான் தேங்க் பண்ணிக்கிறேன். சோ அந்த மாதிரி நான் ஹாஸ்பிட்டல் கட்டணும்னு நினைக்கிறேன். அப்ப எனக்கு யோசனை தோணுது, சோ கோயில் கட்டுறதுக்கு இவங்களை முன்னிலைப்படுத்திட்டோம், ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு ஒரு 1000 பேரை வெளியில இருந்து கொண்டு வந்துக்கலாமா, அவங்களுக்கு தான் ஒரு வாய்ப்பை கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த 1000 பேரை வெளியில இருந்து கொண்டு வந்து கட்டி முடிக்கிறேன் ஹாஸ்பிட்டலை. கொஞ்சம் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, அந்த 14,000 பேருக்கு அதுல இருந்து ஒரு 5,000 பேராவது என்ன யோசிச்சிருக்க மாட்டீங்க? பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் வேலைன்னு கட்டி நம்மளை கூப்பிட்டாங்க, கொஞ்சம் அவங்க மேல வந்ததையும் என்ன பண்ணிட்டாங்க, அடுத்தவங்க மத்தவங்களை கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் கட்டிட்டாங்கன்னு தோணுமா தோணாதா? கண்டிப்பா தோணும். கரெக்டுங்களா? சோ அந்த மாதிரி யாரும் நினைச்சு பார்க்க கூடாது அப்படிங்கறதுக்காக தான் பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் வந்த நபர்கள்ல இருந்து 1000 பேர் பிபிஎஸ் ஸ்பீடு கிரிப்டோக்குள்ள கொண்டுட்டு போகணும்னு நினைச்ச மனசுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். சோ ஏன்னா ஆல்ரெடி பாலபாண்டியன் சார் சொல்லுவாரு, பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோளான்னு சொல்லுவாரு. காரணம் என்னன்னா, அந்த டைம்ல மெதப்புல நம்ம தடை மாறிடக்கூடாது, அதுதான் முக்கியம். ஏன்னா நான் நல்லா இருக்கும்போது நல்லாதான் இருப்பேன், கையில பணம் வந்துச்சுன்னா தள்ளாடுவங்கிறப்ப அந்த பணம் வந்து உங்களுக்கு யூஸ் இல்லை. அப்போ எந்த இடத்துல இருந்தாலும் நிதானம் அப்படிங்கிறது வேணும், பொறுமை அப்படிங்கிறது வேணும், நம்பிக்கை அப்படிங்கிறது வேணும். இந்த 3ஐயும் கைகோர்த்து நீங்க கொண்டுட்டு வாங்க. முதல் ப்ராஜெக்ட்ல யாரெல்லாம் வந்தீங்களோ 2வது ப்ராஜெக்ட்ல 1000 சீனியாரிட்டி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஒரு சில நாட்களில் அது கம்ப்ளீட் ஆக போகுது. அதை முடிக்காதவங்க கண்டிப்பா அடுத்த 1010ஆவோ 20ஆவோ வந்தவங்க அடுத்த நாள் உங்களோட ஃபீட்பேக் வந்து நம்மளோட மார்னிங் செஷன்ல சொல்ற மாதிரி யாரும் இருக்க வேண்டான்னு இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாம இறுதியா சொல்றேன், ஒவ்வொரு நாளும் விடிஞ்சிட்டு தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி 60 வருஷம் கடந்தவங்களும் இருக்கிறோம், 40 வருஷம் கடந்தவங்களும் இருக்கிறோம், 20 வருஷம் கடந்தவங்களும் இருக்கிறோம். எந்த விடியலும் நம்மளுக்கான விடியலா இல்ல. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய விடியல் நம்மளுக்கான விடியலா இருக்கும். அதே மாதிரி தலைமுறை தாண்டி எல்லாருமே பாராட்டணும்னு தான் நினைப்போம், தலைமுறை தாண்டி தான் சேர்த்து வைக்கணும்னு நினைப்போம். ஆனா நம்ம அனுபவிக்கிறோமான்னு பாத்தீங்கன்னா வாய்ப்பு இல்லை. நம்ம பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ்ல பாத்தீங்கன்னா நம்மளும் நம்மளோட பொருளாதார சுதந்திரத்தை அமைக்க போறோம், அடுத்த தலைமுறைக்கும் அதை கொண்டுட்டு போறோம். இது வரைக்கும் ப்ராஜெக்ட்ல எல்லாம் அடுத்த தலைமுறைன்னு தான் சொல்லியிருப்போம். ஏன்னா அது வரக்கூடிய வருமானம் எப்பதான் வரும், அடுத்த தலைமுறைக்கு தான் வருங்கிற மாதிரி. நம்ம இருக்கிறப்பவே அது வருமா வராதான்னு தெரியாது.
அடுத்த தலைமுறைக்கு எப்படிங்கிறது கொஸ்டின் மார்க். ஆனா நம்ம பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட்ல அதை நம்மளும் அனுபவிப்போம், அடுத்த தலைமுறைக்கும் அது தொடரும் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் நம்ம கையில எடுத்திருக்கோம். அதை நல்லா எல்லாரும் பயன்படுத்தணும்னு இந்த இடத்துல கேட்டுக்கிட்டு, அடுத்த பிபிஎஸ் ஸ்பீட் கிரிப்டோ பாத்தீங்க அப்படின்னா அவேர்னஸ் ப்ரோக்ராம் இன்னைக்கு இருக்கு, கண்டிப்பா கலந்துக்குங்க. ஒண்ணுமே தெரியாதவங்க கோடி புண்ணியம் பண்ணினவங்க. நினைச்சு பாருங்க, ஒரு சிலர் மனசு ஃபுல்லா குப்பையா போட்டிருப்பாங்க, உள்ள எல்லாம் நம்பி இருக்கும். அவங்ககிட்ட போய் ஏதாவது நம்ம சொல்ல முடியுமா? வாய்ப்பே இல்லை. சொல்றதெல்லாம் வெளியில தான் வந்து விழுகும். ஆனா எம்டியா வச்சு அட்டன் பண்ணி பாருங்க, அத்தனையும் அழகா உள்ள போகும். சோ அந்த மாதிரி உங்களோட மனசை வச்சுக்கிட்டு யாரெல்லாம் புதுசா கிரிப்டோக்குள்ள வரீங்கன்னு சொல்றீங்களோ இன்னும் தைரியத்தோட உள்ள வாங்க. நமக்கான டாலர் மலை காத்துக்கிட்டு இருக்கு, அதுலயும் நாளைய ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்லவங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லிட்டு இறுதியா நான் எப்பவும் சொல்லக்கூடிய வரிகளை சொல்லிடுறேன். விடிகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல, நீ விழிக்கின்ற பொழுதே விடியல். இன்றைய விடியல் அனைவருக்கும் அந்த 1000 அப்படிங்கிற சீனியாரிட்டியில விடியற மாதிரி நான் என்னோட கனவு இருக்கட்டும், அதே மாதிரி நடந்தே நாளைக்கு தீரும் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, நல்லதே நடக்கும். நன்றி. ரொம்ப சிறப்பான ஒரு எப்படி சொற்பொழிவுன்னு தான் சொல்லலாம். அனைத்து நண்பர்களுக்கும் அவங்களுடைய ஹார்ட்ல போய் பதிகிற அளவுக்கு இதுதான், இதை தவிர வேற ஒண்ணும் இல்லைங்கிற அளவுக்கு எளிமையான உதாரணத்தோட சொன்னீங்க. ஒரு தாயுள்ளத்தோட பேசின உஷாராணி மேடத்துக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவர் வந்து எல்லாருக்கும் ரோல் மாடல். ராஜேஷ்னா டீ, நம்ம இப்ப எங்கேயாவது நீங்க யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாரு ராஜேஷ் டீன்னு ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு, உண்மையிலே எனக்கு அது எந்த கடைக்கு போனாலும் இப்ப ராஜேஷ் ஞாபகம் வந்துருது. அது போல ராஜேஷ் சார், உங்களிடமிருந்து ஒரு சில வார்த்தைகள் கொஞ்சம் குயிக்கா முடியுங்க, நிறைய நண்பர்கள் பேச இருக்காங்க. வெல்கம் வெல்கம். ஓகே சார். பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட் உறவுகளுக்கு உற்சாகமான காலை வணக்கம். ஒரு சந்தோஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சார், எனக்கு மே மாதம் 12ஆம் தேதி ஜாயின் பண்ணேன். நேற்று செகண்ட் லெவல் வந்திருக்கு சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இதில் என்னன்னா ஜாயின் பண்ணுற ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் புரிதலோட உள்ள வரும்போதே ஒவ்வொரு ஆளும் 2 என்ட்ரி கொடுத்துட்டு உள்ள வந்தால் க்ரௌட் அதிகமாகும், பீப்புள் டு பீப்புள் அதிகமாக டிரான்சாக்ஷன் நடக்கும். இங்கே பொறுமை இருக்கணும். பொறுமையாக இருந்தேன் நான் வரும் அப்படின்னு கரெக்டாக நேற்று செகண்ட் லெவலில் எடுத்துட்டேன். சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி பார்த்தா இன்னைக்கு நண்பர் ஒருத்தர் சிஸ்டம் ப்ரொமோட்டர் ஆகிறதுக்கு தயார் பண்ணியிருக்காரு. ஒரு 6 பேர் பேசி வச்சிருக்காரு. அதை போய் நேரில் பேசி அவரை சிஸ்டம் ப்ரொமோட்டர் ஆகணும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா என்னுடைய டைரக்ட்ல மட்டும் ஆகஸ்ட் 1க்குள்ள சார் சொன்ன மாதிரி ஆகஸ்ட் 1க்குள்ள ஒரு 10 சிஸ்டம் ப்ரொமோட்டர் முடிச்சிருக்கேன். என்னோட டீம்ல சிஸ்டம் ப்ரொமோட்டரா இருக்காங்க. அவங்க கீழேயும் ஒரு 2-3 சிஸ்டம் ப்ரொமோட்டர் உருவாக்கி எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் சார். எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுங்க சார். நன்றி சார். நன்றி 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 சார். நன்றி ராஜேஷ். உங்களுடைய டீ கடை வந்து தமிழ்நாடு முழுக்க ராஜேஷ் டீன்னு வரணும்னு வாழ்த்துறேன். அதுக்கான முயற்சியும் சேர்ந்து எடுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விவி கிரி சார், வெல்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சார். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நார்மலா வந்து ஒரு தீவிரவாதி பேசினாங்கன்னா அது அழிவை பத்தி பேசுவாங்க, ஒரு பேராளி பேசினாங்கன்னா எப்படி வாழணும் பிறரை எப்படி வாழ வைக்கணும்னு பேசுவாங்க. அந்த மாதிரிதான் இன்னைக்கு எஸ்சிஆரோட அந்த கம்யூனிஸ்ட் கொள்கை சார்ந்தவர்னு சொன்னார். அந்த மாதிரிதான் அவங்க சேவுகாரா பேசின எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனா இருந்தது சார். அது மட்டும் அல்லாது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீபர்த் ஐடி பத்தி நீங்க பேச சொன்னீங்க. இப்போ என்னோட டாக்டருக்கு பாத்தீங்கன்னா 1-1க்கு வந்து 500 ப்ராஃபிட் வந்துருச்சுங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த ரீபர்த் ஐடி இன்னொரு ஐடிக்கு வந்து இன்னொரு டாக்டரோட இதுக்கு ரீபர்த் ஐடி வந்து நிக்குது. ஃபர்ஸ்ட் லைன் 1000 rupees டொனேட் பண்ணியாச்சு. ஸோ ரீபர்த் ஐடியோட என்ன சொல் நெக்ஸ்டோட அதோட தாக்கம் வந்து உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. சார் சொன்ன மாதிரி மோர் தென் 2500 வந்து நம்ம 15,000க்குள்ள இருக்கும். ஸோ ரீபர்த் ஐடியோட இன்கம் வந்து எல்லாத்துக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு இந்த பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட்க்கு இந்த நேரத்தில் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஒரு சின்ன விஷயம் ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேங்க சார். நம்ம எல்லாருமே வந்து ஒரு லைப்ரரி மாதிரி இங்கே உருவாகிட்டீங்க. இப்போ எரைஸ் அவேக் ஸ்டாப் நாட் டில் தி கோல் இஸ் ரீச் அப்படின்னா சுவாமி விவேகானந்தர் ஞாபகத்துக்கு வருவார். அது போல பார்த்தீங்கன்னா நீங்கள் பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட் உறவுகளுக்கு உற்சாகமான காலை வணக்கம்னு நீங்கள் சொல்கிற அந்த வார்த்தை வந்து அந்த பிராண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க. அந்த வார்த்தைக்கு எஸ்சிஆர். அதே போல் நம்ம உஷாராணி மேடம் சொல்லுவாங்க, விடிகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல, நீ விழிக்கின்ற பொழுதுதான் விடியல்னு சொல்லுவாங்க. அது ஒரு பிராண்ட். அந்த மாதிரி நம்ம பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட்ல எல்லாரும் ஒரு லைப்ரரியா வந்து எல்லாத்துக்கும் எங்களுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்குறீங்க. ஒரு நேற்று ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆஃப்டர்நூன் வந்து கல்லூரியில் ஒரு மீட்டிங் நடந்தது.
ஆஃப்டர்நூன் செஷன் போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அந்த 500 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே ரொம்ப ஒரு இதாக வந்தான், பிடிக்காம வந்தான். நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச வேடே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சார் சொல்ற எஸ்விசி உறவுகளுக்கு உற்சாகமான மதிய வணக்கம்னு சொன்னோன்னே ஒரு கைதட்டல் 5 நிமிஷம் ஆச்சு. அடுத்து உஷாராணி மேடம் சொன்ன அந்த வார்த்தையை நான் சொன்னேன், விடுகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல, நீ விழிக்கின்ற பொழுதே விடியல் அப்படின்னு சொன்னா அந்த கைதட்டல் நினைக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ இதெல்லாம் நீங்க வந்து ஒரு லைப்ரரியா வந்து எங்களுக்கு இருக்கிறீங்க. அது மட்டும் அல்லாது இந்த பொறுமை அப்படிங்கறக்கு சார் சொன்ன மாதிரி சங்கர் சார் ஞாபகம் வருவார், அந்த ஒரு பிராண்ட் நேம். அது போல வந்து அந்த பாபு சார் நேற்று ஒரு பாடல் போட்டாரு, அந்த சிரித்து வாழ வேண்டும் பிற சிரிக்க வாழ்ந்திடாதேன்னு. எங்க அப்பா இப்ப நாங்களாம் அண்ணன் தம்பி ஒரு பக்கம் பிரிஞ்சு இருக்கிறோம். எங்க தம்பியை வந்து தொட்டலை போட்டு எங்க அப்பா அந்த தாலாட்டு பாடும்போது அந்த பாட்டு தான் பாடுவாரு, அந்த சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்துடாதே. அதே புரட்சி தலைவர் தான் வந்து அந்த தம்பிக்கும் வந்து வெற்றிவேல்னு அந்த பேர் வச்சாரு. அது போல இன்னைக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறாப்ல விஜய் டிவில ஒரு டைரக்டரா. ஸோ அந்த ஞாபகத்தை எல்லாம் வந்து ஒவ்வொரு பாடல் மூலமா வந்து பாபு சார் ஒவ்வொரு நாளையும் ஞாபகப்படுத்துறது வந்து அது ஒரு பெரிய ஒரு ஸ்வீட் மெமரிஸா இருக்கு. ஸோ நம்ம ஃபேமிலிக்குள்ள வந்து டோட்டல் அடாப்ட் ஆயாச்சு. அப்புறம் 5 ப்ராஜெக்ட்ல வந்து அடாப்ட் ஆகிறதுக்கு அந்த பயணத்தை மேற்கொண்டாச்சு. எஸ்ஜிஆர் வந்து ஒரு 20 டேஸ்க்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னாரு, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இந்த சின்ன 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 அங்கங்கே காளான் மாதிரி முளைச்சதுக்கெல்லாம் போய் தூக்கி போட்டு ஸ்பீட் காஸ்ட் தான் லைஃப்னு வந்து உள்ளே இறங்கியாச்சு. சார் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ரிசிக்னேஷன் லெட்டர் சப்மிட் பண்ணியாச்சு. ஆகஸ்ட் 31 டோட்டலாக நான் ரிலீவ் ஆகிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தென்காசியில் ஒரு அலுவலகம் ஒரு கிரியேட் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் பிபிஎஸ் ஸ்பீட் காஸ்ட்காக வார்க்கனையை அர்ப்பணித்து என்னோட பெண்களுக்கும் குடும்பத்துக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக வந்து அனைத்து பிபிஎஸ் உறவுகளை இருப்பீங்க அந்த நம்பிக்கையில வந்து நான் என் பயணத்தை மேற்கொண்டு கொண்டு இருக்கிறேன். ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்தவங்க அனைவருக்கும் இந்த நேரத்தில் வந்து நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இன்னொரு விஷயம், இந்த நாடோடி மண்ணில் வந்து 2 எம்ஜிஆர் பேசிக்குவாங்க. அப்போ மன்னன் எம்ஜிஆர் சொல்லுவாரு, நான் மாளிகையில் இருந்து மக்களை பார்ப்பவன் அல்ல, மக்களோடு இருந்து மாளிகையை பார்ப்பவன். இப்படித்தான் இங்க இருக்கிற அத்தனை லீடர்ஸ் இருக்கிறீங்க, எல்லாத்துக்கும் உறுதுணையா இருக்கிறீங்க. சார் சொன்ன மாதிரி சென்ட் ஹெல்ப்ல இது வரைக்கும் நான் கிரியேட் பண்ண அத்தனை கொரீஸ்க்கு வந்து சொல்யூஷன் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. தேங்க்யூ வெரி மச் சென்ட் ரிசீவ் ஹெல்ப்புக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதே போல நம்ம மேடம் ஆனந்தவள்ளி மேடம் அப்பப்போ அந்த பெண்களுக்கு வந்து ஒரு ஸ்பார்க்கா சொல்லுவாங்க, ஏன் பயப்படுறீங்க, எல்லாரும் வாங்க அப்படிங்கும்போது அந்த ஈர்ப்பான அந்த வார்த்தை அது ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஆர்த்தி சகோதரி வந்து அந்த தேனும் பாலும் கலந்து ஒரு அந்த பேச்சு அது ஒரு மோட்டிவேஷன். பொண்ணு அடிக்கடி சொல்லுவாங்க, ஆர்த்தி அக்கா பேசுவாங்களா, எப்ப பேசுவாங்க அப்படிம்பாங்க. இப்போ ஹெட்ஃபோன் போட்டு சீரியஸா கேட்டிருக்கும் போது அவளே சொல்லிடுவான், சங்கர் சார் பேசிட்டு இருக்கிறாரப்பா, இவ்வளவு சீரியஸா இருக்கிறீங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே நம்ம ஸ்பீட் காஸ்ட் அடாப்ட் ஆயிட்டோம். ஸோ எங்களோட ஃபேமிலியோட பயணம் வந்து இன்னும் கூடிய விரைவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தென்காசி மாவட்டத்திலையும் தொடர போகுதுங்கிறத தெரிவித்து இந்த நேரத்தில் வாய்ப்பு கொடுத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் சார். நன்றி, வணக்கம் சார். நன்றி. ரொம்ப அற்புதமா ஒரு பெரிய சாரல் மலைய, குற்றால சாரல் மலையை அப்படியே பொழிஞ்சிட்டீங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா எங்களுக்கு எனர்ஜி ஏற்படுத்துறீங்க பாருங்க. அதுதான் விவி கிரிங்கிறது. ரொம்ப அதான் சார் நீங்க பொய் பேசினா தடங்களா வந்துகிட்டு இருக்கும். ஏன்னா அந்த பொய்யை மெயின்டைன் பண்ணணும். நீங்க உண்மையை பேசுறப்ப பாத்தீங்கன்னா அது கண்டினியூட்டியா வந்துகிட்டு இருக்கும். இதான் உண்மை. நம்மளுடைய ஃபேமிலிங்கிறது ஃபேமிலின்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, இப்ப நீங்க பேசுறதுதான் யதார்த்தமான உண்மை. அதை விட உஷாராணி மேடம் ஒரு விஷயம் சொன்னாங்கல்ல, இன்னைக்கு வந்து ஏன் இந்த 1000 பேர் இது வரைக்கும் நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த 2 பேர் போடாதவங்களை அவங்களை டெர்மினேட் பண்றதுக்கு சங்கர் சாருக்கு மனசு வரலை. நீங்க நம்பினாலும் நம்புங்க. அவர் சொல்ற ஒரே அன்னைக்கு வந்து ஏதோ வந்துட்டாங்க ஆர்வத்துல, அவங்களை அந்த 2 பேரும் சீக்கிரமா போட வைங்க டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, இங்க வந்து 15,000 பேர் வந்திருக்காங்க, 20,000 பேர் வந்திருக்காங்கிறதெல்லாம் விட இவர்களையும் விடாம பயணம் பண்ணணும். நாம எப்பயுமே சார் நடந்து வந்த பாதையை பார்க்கணும். மேடம் சொன்னதுதான், நடந்து வந்த பாதையை எந்த ஒரு மனுஷன் பார்க்கிறாங்களோ அவர்கள் கண்டிப்பாக உயர்ந்த நிலைக்கு அடைவாங்க. என்ன காரணம்னா, நீங்க அந்த 1.5 லட்சமா இருக்கட்டும், அது வரப்போற 10 லட்சமா இருக்கட்டும், அது ஒவ்வொருத்தர்கிட்ட சின்ன சின்ன விஷயமா வந்து ஒருத்தருக்கு கிடைக்குது. அந்த நன்றி உணர்வு இருக்கணும். அந்த காசை நம்ம வாங்கி சாப்பிட்டோம், அந்த காசை பயன்படுத்தணும், அந்த காசுல நம்ம வந்து இருந்தோம் அப்படின்னோம்னா அந்த நன்றி உணர்வு இருக்கணும் சார். அந்த நன்றி உணர்வு இருக்கிறவங்க மட்டும்தான் இதுல 100% வந்து வருவாங்க. பணம் மட்டுமே வாழ்க்கையில். அதான் நான் சொன்னேன், இங்க ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லயும் 1 கோடி ரூபாய் உங்களை சம்பாதிக்க வைக்க முடியும். ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லயும் கண்டிப்பா முடியும். என்ன ஒண்ணு, அந்த சொன்ன விஷயத்த எங்களுக்கு, ஏன்னா எல்லாத்தையுமே நாங்களே பார்க்க முடியாது. இப்ப என்ன எல்லாம் ஃப்ரீயா விட்டாங்க அப்படின்னா நான் சொல்ற மாதிரி டைரக்ட் ரெஃபரல் 1000 ரெஃபரல் எடுக்க முடியும். இப்ப என்னால முடியலன்னா இந்த சின்ன விஷயம் தான், அந்த கிரிப்டோவை முடிச்சு அதை சக்சஸ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அடுத்த ப்ராஜெக்டுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப விவி கிரி மாதிரி, உஷாராணி மேடம், ஆனந்தா இவங்கள்ட்ட ஒப்படைக்கணும். நாங்களே பார்த்துட்டு இருக்க கூடாது.
அடுத்த ப்ராஜெக்ட் ஹெட் அவங்க தான். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் லெவலை விட எனக்கு இந்த செகண்ட் லெவல் உள்ளவங்களும் ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் லெவல் லீடர்ஸ்ங்கிறது டாப் லெவல் லீடர்ஸ், அவங்க வந்து இதை உருவாக்குறது அவங்க தான். ஆனா அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் எடுத்து வச்சுக்கோங்க பாருங்க, சங்கர் சார் தான் சொல்லுவாரு, அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் சிஸ்டம் ப்ரொமோட்டர் இவங்கள்ட்ட அந்த ப்ராஜெக்ட் ஒப்படைக்கணும். அது யாரா? நாங்களாம் எதுவுமே பேச மாட்டோம். இப்ப தயார் பண்ணிருக்கிறது மாதிரி அந்த ப்ராஜெக்ட் மேனேஜரை நாங்க செலக்ட் பண்ணிட்டே வர்றாரு, யாரை கொண்டு வரலாம் யாரை கொண்டு வரலாம் அப்படின்ட்டு. அவர் எஜுகேஷனல் ப்ராஜெக்ட்டுக்கு பாத்தீங்கன்னா ரிவிக்கு நிறைய பேரை தயார் பண்ணி வச்சிருக்காரு. அப்ப என்ன காரணம்னா நம்ம ஃபேமிலியை தாண்டி வெளியில போக கூடாது. அதுல ஒரு சுயநலம் தான், எங்களுக்கெல்லாம் ஒரு சுயநலம் இருக்கு. என்ன சுயநலம்? என்னுடைய ஃபேமிலி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுல தப்பு கிடையாது. அதுக்காக நான் வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறத விட என்னுடைய ஃபேமிலியை சரி பண்ணா அப்படின்னா எல்லாருமே சரியாவாங்க. சார் சொன்ன மாதிரி நீ போய் ரோட்ல நின்று கூட்டணுங்கிற அவசியம், வீட்டுல உள்ள குப்பையை சரி பண்ணு, அப்ப வீடு சுத்தமாகும். வீடு சுத்தமானா ரோடு சுத்தமாகும், ரோடு சுத்தமானா ஒரு நகரம் சுத்தமாகும், நகரம் சுத்தமானா அந்த நாடு சுத்தமாகும். அவ்வளவுதான் கான்செப்ட். அதனால நம்ம எடுத்திருக்க இந்த சிறு முயற்சி தான் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாக்யராஜ் சார், வெல்கம். அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கங்கள். எல்லாருடைய பேச்சு ரொம்ப ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது. முதல்ல பேசின மாதேஸ்வரன் சார்லேருந்து, ராமலிங்கம் சார்லேருந்து, உஷாராணி மேடத்துலேருந்து, நம்ம ஜேசன் சார் பேசின 4 மை அப்படின்றது உண்மையில் எல்லாருடைய பேச்சும் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மனசுலேருந்து, ஆள் மனசுலேருந்து பேசுகிறோம் அப்படின்றதான் உண்மை. இங்கே யாரும் எழுதி வச்சு இப்படி சொல்லுங்க அப்படி சொல்லுங்கன்னு பேசினதே இல்லை. ஆனால் நிறைய இடங்களில் நிறைய மேடைகளில் இப்படி பேசணும் அப்படின்னு கண்டிஷன் வரும், பேசலைன்னா அதுக்கு தண்டனையும் வரும். இதுதான் உண்மை. ஆனால் இங்கே இவங்க பேச மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்க்குற நிலைமை வந்துருச்சு அப்படின்றதா உண்மை. ஒவ்வொருத்தரும் ஒரு மந்திர சொல்ல பதிச்சுட்டு போகிறோம் அப்படின்றதா உண்மை. கடந்த கால வரலாற்றில் நம்ம எத்தனையோ அனுபவங்களை நிச்சயமாக நிறைய சம்பாதிச்சிருக்கோம். அந்த அனுபவங்கள் அத்தனையுமே பார்த்தீங்க அப்படின்னா வழிகளோட இன்னைக்கு வாழ்க்கையில் இந்த மீட்டிங்கில் மட்டும் இல்லை, இந்த 15,000 பேரும் அதில் ஒரு 1000 பேர்லேருந்து 2000 பேர் ரொம்ப கடுமையாக உழைச்சிட்டு இருக்காங்க. டெய்லி ஐடி எடுக்கிறதுக்காக போராடிட்டு இருக்காங்க. இந்த போராட்டம் எதற்காக அப்படின்னா 1,00,000 பேரை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த 1,00,000 பேரும் அந்த ரீபெர்த் மூலமா ரொட்டீனா வர வர இந்த 1,00,000 பேருமே மிக பிரம்மாண்டமான நம்ம வாழ்க்கையில நினைச்ச விஷயத்தை அடைய முடியும் அப்படின்றதா உண்மை. கூட்டத்தோட வந்து நம்மளும் போயிடுவோம் அப்படின்ற மாதிரி இல்லாம தனியா பிரிச்சு எடுத்துட்டு இருக்கு இந்த பிரபஞ்சம். அதுதான் உண்மை. அந்த வகையில இந்த 1000 பேர் எதற்காக அப்படின்றத உஷாரன் மேடம் கோயில் கட்டுறதையும் திருப்பி ஆஸ்பத்திரி கட்டுறதையும் ரொம்ப தெளிவா புரிய வச்சிட்டாங்க. இதுதான் உண்மை. எனக்கு என்ன அப்படின்னா அந்த 1000 பேர் முக்கியமான விஷயம் என்னன்னா 1000 கோடீஸ்வரர்களை உருவாக்கிட்டோம். லட்சாதிபதி இல்லைங்க, ஜூம்ல வேணா கோடிகளை உச்சரிக்க வேணாம்னு சொல்லியாச்சு. ஆனா அது நடக்கும்ன்றதா உண்மை. அதுல எந்தவித மாற்றமும் இல்லை. ஒரு 1000 கோடீஸ்வரர்களை உருவாக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த 1,00,000 ஃபேமிலிக்குள்ள எங்கேயாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா 1000 பேரும் கார்ல போய் அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில நிச்சயமா சொல்றேன், ஒரே ஒரு என்ட்ரி தாங்க போட்டேன், என் வீட்டுக்கு 1000 கார் வந்துட்டு போகுது. ஒரு என்ட்ரி போட்ட நபருக்கு கூட 1,00,000 ரூபா மொய் போகும். 1000 பேர் போய் மொய் செஞ்சுட்டு போவாங்க. இது ஒரு ட்ரீமா நினைச்சு பார்த்துட்டே இருக்கேன். நமக்கெல்லாம் பெரிய கனவு இருக்கு, அரசியல் தான் கனவு. அப்ப மக்களை நோக்கி நம்ம பயணம் பண்ணோம் அப்படின்னா அந்த மக்கள் நம்மளை நோக்கி பயணம் பண்ணுவாங்க அப்படின்றதான் விஷயம். நிறைய அனுபவங்களை சம்பாதிச்சிருக்கோம். அப்ப 1000 கோடீஸ்வரர்களை உருவாக்கிட்டோம் அப்படின்னா நீங்க என்ன நினைச்சாலும் நடத்த முடியுங்க. இந்த உலகத்துல வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. ஆனா நம்ம கையில வந்து கிடைச்சது நிச்சயமா பாத்தீங்கன்னா பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ்ட் தான். என்னதான் ஸ்பீடு கிஃப்ட்னு வச்சாலும் கூட ஒரு ஆடியோல கூட ஸ்பீடு கிஃப்ட்னு சொல்ல முடியல. ஏன்னா அது பதிஞ்சது தான். நம்ம பேசும்போதாவது அது சொல்லிக்கிறோம் அப்படின்றதுனால பேசிட்டு இருக்கோம். ஆக 1000 கோடீஸ்வரர்களை உருவாக்கணும் அப்படின்னா அப்போ 1000 கோடீஸ்வரர்களுக்கு ஒரே ஒரு ப்ராஜெக்ட், ஒரு 1000 ரூபா தானே அப்படின்னு நினைக்கிறவங்க மத்தியில் இன்னைக்கு செகண்ட் வெர்ஷனா கிரிப்டோ வரப்போகுது. ஆக்சுவலாக எனக்கும் கிரிப்டோவுக்கு ரொம்ப தூரம், ஏணி வச்சாலும் எட்டாது. போன வாரம் கூட ஒரு நண்பர் வந்து கிரிப்டோவை பற்றி நிறையா பேசினார், நல்லா பேசினார். எப்போ கிரிப்டோவை பற்றி பேசினாலும் நான் என்ன சொல்லிடுவேன் அப்படின்னா, சார் நான் பார்த்த நபர்கள் எல்லாருமே நான் ஒரு $50 கொடுக்குறேன், $100 கொடுக்குறேன், $5000 $500 கொடுக்குறேன், ஆனால் அது 2 வருஷத்துல குரோத் ஆகும், 3 வருஷத்துல குரோத் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க சார். அப்போ அதுக்கு இடையில நீயே வரும்போது எடுத்துக்கோ, அன்னைக்கு நான் கெட்டின காசை கொடுன்னு கேட்பாங்க. அதனால எனக்கு கிரிப்டோக்குள்ள போறதுல அதில் உடன்பாடே இல்லை அப்படின்றத உண்மை. ஆனால் அவங்க எல்லாருமே ஒரு காயினை ப்ரொமோட் பண்ணாங்க, ஒரு வெப்சைட்டை ப்ரொமோட் பண்ணாங்க. அதனால தான் நான்
அது வேணாம் அப்படின்ற ஒதுங்கி இருந்தது. ஆனா கிரிப்டோ நல்ல விஷயம். இன்னைக்கு உலக நாடுகளே ஒரு டிரான்சாக்ஷன் வைக்குது. இன்னைக்கு ரிசர்வ் பேங்க் வந்து கிரிப்டோவை பயன்படுத்தலாம், எல்லா பேங்க்லையும் வாங்கிக்கலாம்னு சொல்லுது. அப்படின்னா இதைத்தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. என்னைக்கு அரசாங்கம் இதை சொல்லுதோ அன்னைக்கு நான் இதை செய்யறேன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நமக்கு இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பெரிய சப்போர்ட் பண்ணுதுன்னு பாருங்க. ரிசர்வ் பேங்க்கும் அந்த விஷயத்தை அறிவிக்குது, நம்மகிட்டையும் ப்ராஜெக்ட் லான்ச் ஆகுது. அப்ப அரசாங்கம் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம பண்ண போறோம். கிரிப்டோ அப்படின்றது லீகல், அந்த லீகலை தான் நம்ம பண்ண போறோம் அப்படின்றதுல இங்கேயும் கூட நம்ம காயினை ப்ரொமோட் பண்ணல. ஒரு 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 ஒருத்தர் ஒரு நபர் தயார் பண்ண காயினை ப்ரொமோட் பண்ணல, ஸ்டேபிள் காயின் தான் நம்ம வந்து ப்ரொமோட் பண்றோம். அப்ப இதுல எனக்கு ஸ்பீட் கேஸ்ல இந்த 1000 ரூபா ஸ்கீம்ல 1000 போட்டா 1.5 லட்ச ரூபா வரும். நம்ம எத்தனை கான்செப்ட்ல, அதாவது நான்லாம் வந்து கைதட்டின கூட்டத்தில் இருந்தால்தான் மேடையில் ஏறி நின்று பேசி கோட் சூட் போட்டு எல்லாம் பேசின ஆள் கிடையாது. எல்லா கான்செப்ட்லயும் கைதட்டினால் தான். ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு கான்செப்ட் இப்ப ஒரு 4-5 வருஷமா ஒரு கான்செப்ட் வரும்போது முன்னிலையா வர்றோம் அப்படின்றது என்னன்னா, ஜெயிச்சிட மாட்டோமா அப்படின்னு. இங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்றதா உண்மை. அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. ஆக இன்னைக்கு 1000 ரூபா கான்செப்ட்ல 1.5 லட்ச ரூபா கொடுக்க முடியும் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட்ல பேசுற நபர்கள்ட்ட கூப்பிட்டு, ஐயா 1000 ரூபா டொனேட் பண்ணுங்க, ஒரு மாசத்துல ஒரு 2000 வரும், அதுல 1500 அப்கிரேட் பண்ணு, ஒரு 500 ப்ராஃபிட். அதுக்கடுத்து ஒரு 2 மாசம் கழிச்சு நீ 2 மாசம்னே வை, அதுல ஒரு 2000 கிடைக்கும். நீ 1000 போட்டதுக்கு 2000, அது ஒரு 500, 2500 கிடைச்சிருச்சு. 3 மாசத்துல ஒரு 2500. நீ போட்ட 1000 வச்சுக்க, 1500 ப்ராஃபிட், மாசம் 500. இந்த கால்குலேஷன் போட்டு பாரு. அடுத்து ஒரு 3 மாசம் கழிச்சு ஒரு 6000 வரும். இது வரைக்கும் 6 மாசம் 1000 வச்சுக்கோ. அவன் அதுக்கடுத்து ஒரு 6 மாசம் கழிச்சு ஒரு 140 வரும். அப்ப மாசம் ஒரு 15000. 1.5 லட்சம் × 10ன்னு வச்சா கூட 15000 வருது. நீ லட்சத்தை போட்டு 5000 10,000 எடுத்துக்கிட்டு இருந்த. நான் என்ன சொல்றேன், 1000 ரூபாய் போட்டு லட்சத்தை எடுத்துக்கன்னு சொல்றேன். இது மட்டுமா? 2வது வருஷத்துக்கு 8 ஐடி ரீபர்த் ஆகும். அப்ப அதுக்கு ஒரு வருஷம் கூட வை. இது 2024 ஜூன், 2025 ஜூன் வச்சுக்கோ. அதுல 8 ஐடிக்கு 1.5 லட்ச ரூபா, 12 லட்ச ரூபாச்சு. மாசம் 1 லட்ச ரூபா. இது நடந்தே தீரும், நடத்தியே காட்டுவோம். ஏன்னா இங்க அவ்வளவு பயரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் ஏமாந்ததெல்லாம் போதும், இனிமேல் ஏமாறக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப உணர்வுபூர்வமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ரீபர்த் எடுத்து பேசும்போது அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குது. அப்ப ஸ்பான்சர் இன்கம் சிம்பிள். ஒரே ஐடி கொண்டு வந்தா 12,500 5000 ரூபா ப்ராடக்ட் பேஸ்ட்ல நான் குறை சொல்லலை, அதுல தான் வளர்ந்தோம். தாய் தான் நம்மள, நெட்வொர்க் தான் தாய், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா 5000 கொடுத்து 500 கிடைக்கும், ஒன் டைம் தான் கிடைக்கும். 5000 500 ஒன் டைம் தான் கிடைக்கும். அடுத்து ஓடுனா தான் கிடைக்கும், ஓடலைன்னா கிடைக்காது. நான் ஓடுனா தான் கிடைக்கும். நல்லா கவனிச்சிங்க, நான் ஓடணும் இல்ல என் டீம் ஓடணும், 2 விஷயம். இதெல்லாம் வந்து பேசிக்கலா நம்ம உட்கார்ந்து பார்க்கும்போது நம்ம ஸ்பீட் கேஸ் எவ்வளவு பெரிய பெனிஃபிட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம், நம்ம போய் இதெல்லாம் சொல்லணும். அப்ப 5000 கொடுத்து 500 கிடைக்கும், ஒன் டைம் தான் கிடைக்கும். நம்ம ஓடினா தான் கிடைக்கும், நம்ம டீம் ஓடினா கூட நமக்கு கிடைக்கும். ஆனாங்க ஸ்பீட் கேஸ்ல ஒரே ஒரு 1000 டொனேட் பண்ணிட்டு நம்ம ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணா கூட 12,500. 1 இயருக்கு நான் ஒண்ணுமே பண்ணல, அவர்கிட்ட 1000 ரூபாய் டொனேட் பண்ண சொன்னேன். அவர் டொனேட் பண்ண சொன்னேன், அதுக்கு 12,500, மாசம் 1000 ரூபாய். அதே நபருக்கு அடுத்த வருஷம் 10 ஐடி ரீபர்த் ஆகும். அப்ப ஒரு மாசத்துக்கு 10,000 வரும். இது மாதிரி ஒரு 10 பேரை கொடுத்துருந்தோன்னா இதை கால்குலேட் பண்ணி ஸ்பான்சர் இன்கம்ல மிக பிரம்மாண்டமான இன்கம். இன்னைக்கு அந்த 1.5 லட்ச ரூபா வர்றதுக்கு 6 மாசம் ஆகும், 9 மாசம் ஆகும், 12 மாசம் ஆகட்டும். ஆனா இன்னும் வர்ற காலங்களெல்லாம் 6 மாசத்துல வந்துடும். ஏன்னா 1 லட்சம் ஐடி நம்ம கிராஸ் பண்ண போறோம் அப்படின்றத உண்மை. ஆகஸ்ட் 15 இருந்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், ஆகஸ்ட்ல இருந்து செப்டம்பருக்குள்ள நிச்சயமா சொல்றேன் 1 லட்சம் ஐடி நம்ம கிராஸ் பண்ணுவோம். அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. ஏன்னா இங்க அப்படிப்பட்ட வேலை நடந்துட்டு இருக்கு. கிரிப்டோல ஐடி போடணும்னா ஸ்பீட் கேஸ்ல வந்தா தான் நீ உள்ள வர முடியும் அப்படின்னா சரி போடுவோம் அப்படின்னு போடுவாங்க. போட்டுட்டு ஒரு 2000 ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் பரவாயில்லையா நம்ம ஒண்ணுமே பண்ணல, ஒரு 1000 ரூபாய் போட்டு 2000 வந்துருச்சு அப்படின்னு அவங்க ஒரு 4 பேர்ட்டு பேசுவாங்க. இங்க என்னன்னா விலையை நின்று வேடிக்கை பாக்குறாங்க, இது நடக்குமா நடக்காதா என்ன பண்றாங்க அப்படின்னு. ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு ஃபீட்பேக் வந்துட்டு இருக்கு. அவ்வளவு ஃபீட்பேக்கும் அப்படியே நேத்தெல்லாம் சாயின்னு ஒரு சார் அனுப்பியிருந்தாங்க. அவங்க பேர் கூட சாய் ஐயப்பன் சார். அவர் நிறைய எழுதியிருந்தாரு. நைட் எனக்கு மெசேஜ் வரும், பகல்ல நம்ம ஒர்க் பண்றோம், அப்படியே கண்ணு கலங்கிடுச்சு உண்மையிலே. பரவாயில்ல அப்படின்னு. ஏன்னா மக்களுக்கு கம்ப்ளைண்ட் குறை இருந்துச்சுன்னா ஒரு கலெக்டர்கிட்ட போறீங்க, மனு கொடுக்க போறீங்க, நீங்க கொடுக்குற மனுவெல்லாம் தூக்கி குப்பையில போட்டாங்கன்னா இவன் என்ன செய்வான், இந்த அரசாங்கமே இப்படிதான் சொல்லி அரசாங்கம் தூக்கி போட்டுட்டு மனுவே கொடுக்க மாட்டான். அதே மாதிரி ஒரு கஸ்டமர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா சரி பண்ணி தரலன்னா என்ன கொடுத்தாலும் சரி பண்ண மாட்டாங்க. இந்த மக்கள் இப்படிதான் இருப்பாங்க, இந்த ப்ராஜெக்ட் இப்படிதான் இருக்கணும், மக்கள் மேலேயும் அதிருப்தி ஆயிரும், ப்ராஜெக்ட் மேலேயும் அதிருப்தி ஆயிரும். அப்ப நம்ம சரி பண்ணி கொடுத்துட்டோம்னா 4 பேர்ட்டு சொல்லுவாங்க, அது 40 பேர்ட்டு வரும். அப்ப க்ரௌட் ஜென்ரேட் ஆகும். அங்கதாங்க இருக்கு.
அதனால இந்த விஷயத்த இது நம்ம நம்ம ப்ராஜெக்ட், நம்ம நிறுவனம், ஒரு 1000 பேரை இங்க கொண்டு வரணும் அப்படின்றத உண்மை. ஆக இங்க பிரச்சனையெல்லாம் சமாளிக்கும் போது நைட் அந்த லெட்டர் படிச்சு பார்த்தப்ப உண்மையிலே கண்ணு கலங்கிடுச்சு. நேத்து ஒரு நண்பர் ஆடியோ போட்டிருக்காரு, இந்த மாதிரி வேற ஏதாவது பேசினாங்க சார், அதை நான் பிளாக் பண்ணிட்டேன் சார். அவ்வளவு சந்தோஷம். இதுதான் எதிர்பார்த்தேன். நான் எப்பயுமே ஒரு கான்செப்ட் எடுக்கிறேன்னா அதுதான் உசுறு, அதுல ஜெயிச்சே ஆகணும்னு முடிவு பண்ணி தான் இறங்குவேன். ஆனா என்னன்னா ஒண்ணு அந்த நிறுவனம் இருக்காது, இல்ல அந்த ஓனர் இருக்க மாட்டாரு, இல்ல பிளான்ல சொதப்பலாகும். ஆனா இங்க எதுவுமே நடக்காது, எல்லாமே நம்ம உள்ளங்கையில இருக்கு. நம்மளே நினைச்சாலும் இது வளரும். இதுதான் உண்மை. இதுல எந்த வித ஒரு 2024 25 கோல்டன் இயர் சங்கர் சார் சொல்லியிருக்காங்க. 2024 கோல்டன் இயர் தான். ஏன்னா கிரிப்டோ வரப்போகுது. இந்த கிரிப்டோவுக்காக இன்னைக்கு அவ்வளவு பேர் எனக்கெல்லாம் போன் வருது, சார் நான் வாலெட் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் சார், பாபு சார் நம்பர் கொடுங்க சார், நான் கிரிப்டோ வாங்கிக்கிறேன் சார். இல்லைங்க ஒரு வாரம் டைம் இருக்குங்க. ஓப்பன் நான் சொன்னேன் ஒரு வாரம் டைம் இருக்குங்க. இல்லை சார் நான் வாங்கி வச்சுக்கிறேன், அந்த டயத்துல எனக்கு பணம் இல்லைன்னா என்ன பண்றதுன்னு. அவர் சந்தோஷப்பட்டேன். பரவாயில்லையே, அவர் அந்த நிலைமையில கூட ரெடி பண்றாரு அப்படின்றது. அதனால ஸ்பீடு கேஷ் இன்னைக்கு டெவலப் ஆகணும் அப்படின்னா ஸ்பீடு கிரிப்டோன்றது நிச்சயமா ஸ்பீடு கேஷை டெவலப் பண்ணணும். ஆக 1000 கோடீஸ்வரர்கள் உருவாக்கணும். 1000 பேரோட வீட்டுல ஸ்பீடு கேஷ்ல ஐடி போட்டவங்க வீட்டுல 1000 கார் நிக்கணும். ஒரு விசேஷம்னா அது என்ன விசேஷனால இருக்கட்டுமே, பிள்ளைக்கு பிறந்த நாள், இல்ல அவங்க பாட்டிக்கு 70 வயசு பிறந்த நாள், நல்லா கவனிச்சுக்கங்க, அவங்க பாட்டிக்கு 70 வயசு பிறந்த நாள், 1000 பேர் அங்க கார்ல போய் அந்த அம்மாவுக்கு ஒரு கேக்க கொடுத்துட்டு வந்தா எப்படி இருக்கும்? இது கொஞ்சம் ரொம்ப ஓவரா பேசுற மாதிரி இருக்கும். ஆனா உண்மை அதுதான். சும்மா அவங்க பாட்டிக்கு பிறந்த நாளுங்க, நாங்க பார்க்க வந்தோம், அந்த தெருவையே அந்த ஏரியாவே பிளாக் பண்ணோம் அப்படின்னா அந்த ஏரியால அவர் மிகப்பெரிய ஆளா நம்ம காட்டிடலாம். இன்னைக்கு அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அவங்களா காசை கொடுத்து செலவு பண்ணி வாங்குறாங்க, இங்க ஒத்த பைசா செலவு இல்லை. அதான் உண்மை. அந்த 1000 கோடீஸ்வரர்கள் மட்டும் இல்ல, பல லட்சம் கோடீஸ்வரர்கள் உருவாகியே தீருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு பிபிஎஸ் ஸ்பீடு கேஸை நம்ம கொடுத்த இந்த பிரபஞ்சத்துக்கு நல்ல தலைவர்கள் எல்லாருமே ஆக்டிவ் வாலண்டியர்ஸ்க்கெல்லாம் நான் உண்மையில நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்களோட ஒர்க்கு ஒரு கஸ்டமர்கிட்ட பேசியிருக்காங்க. 2 ரெஃபரல் இப்ப சொன்னோம் இல்லையா, 2 ரெஃபரல் கொடுங்கன்னு பேசணும். ஒரு ஆடியோ வந்திருக்கு, ஒரு 6 நிமிஷம் ஆடியோ, ஒரு 4-5 நிமிஷம் பேசியிருக்காங்க. நம்ம கஸ்டமர் கேர்ல இருந்து கஸ்டமருக்கு பேசியிருக்காங்க. அவரு 2 ரெஃபரல் கொடுக்க தயாரா இருக்காரு. ஆனா அந்த லீடர் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா, வேற ஒரு கான்செப்ட்ல அவருக்கு நட்டமா இருக்கு, இதுல சரியாயிருச்சு அப்படின்னு சப்போர்ட்டே கொடுக்கல. ஆனா அவர் 2 ரெஃபரல் கொடுக்குற ரெடியா இருக்காரு. நேற்று வாலண்டியர் பேசி 2 ரெஃபரல் தானே 25ஆம் தேதிக்குள்ள கொடுத்துறேன் சார், நான் கொடுக்க ரெடியா தான் இருக்கேன், அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்றாரு. இது எவ்வளவு பெரிய வெற்றி தெரியுமா? இதெல்லாம் சாதாரணமே கிடையாது. சங்கர் சார் எப்படின்னாச்சும் அவங்க 2 ரெஃபரல் கொடுத்துருவாங்க சார், அவங்க விடக்கூடாதுன்னு சொன்னார் இல்லையா, அதுக்கான ப்ரூஃப் தான் இது. என்ன அவங்க அதுல அவங்க பேர் இதெல்லாம் சொல்லிட்டாங்க, அதனால எந்த குரூப்லயும் நம்ம போட முடியல. சரிங்களா? அதனால நல்லா சர்வீஸ் பண்ற ஆக்டிவ் வாலண்டியர்ஸ்க்கு வணக்கம். இன்னும் சொல்றேன், இன்னொரு 250 வாலண்டியர்ஸ் வந்தாங்க அப்படின்னா இன்னொரு 250 பேர், இப்போ ஒரு 50 பேர் இருக்காங்க, இன்னொரு 200 பேர் இந்த மீட்டிங்ல கேட்டுட்டு இருக்கு. நீங்க உண்மையிலே ஒரு 10 நாள் நீங்க வந்தீங்க அப்படின்னா இன்னும் மிக பிரம்மாண்டமான ஒரு விஷயத்த பண்ண முடியும். அதனால இப்பயும் கேட்டுட்டு இருக்கவங்க ஆக்டிவ் வாலண்டியர்ஸ் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. இந்த 10 நாளுக்குள்ள பிரச்சனை முடிச்சிட்டோம் அப்படின்னா ஆகஸ்ட் 1 நமக்கு மிக பிரம்மாண்டமா வெற்றி தரும் சொல்லிக்கிட்டு என்னோட பேச்சை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ பாக்கியராஜ் சார். ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு எழுச்சிமிகு உரை இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க மக்களுக்கு. நம்ம பாக்கியராஜ் சார்ட்ட அந்த நம்மங்கிற வார்த்தையை தவிர வேற நம்மன்னு சொல்லிட்டு இருப்பாரு. நீ இது நான் அப்படிங்கிற வார்த்தையே அவருக்கு வராது. அப்ப என்னன்னா இதுதான் வேணும். இந்த உணர்வோட இருக்கிறாங்க பாருங்க, அவர்கள் தான். அதுதான் நான் சொல்றது. இங்க உருவாக்குனாங்க அப்படிங்கிற அந்த 4 பேர் 5 அதெல்லாம் மைண்ட்ல இருந்து நாங்கெல்லாம் தூக்கி ரொம்ப வருஷமா ஆச்சு. எனக்கு என்னன்னா, எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்ன ஆயிட்டுனா, சங்கர் சாரு நான் நிறைய நண்பர்கள் நம்ம பேசுறப்ப ஒரு விஷயத்த தெளிவுபடுத்துவோம். ஏன்னா பாபு என்னோட இருந்துகிட்டே இருப்பாரு எப்பயுமே. அப்ப என்ன சொல்றது, நம்மளெல்லாம் தாண்டி ஒரு கட்டம் போயிட்டியா, இது பாக்கியராஜ் பாத்துக்குவாரு, ராஜா பாத்துக்குவாரு, சாமி பாத்துக்குவாரு, அவங்களையும் தாண்டி அடுத்த லெவல் செகண்ட் லெவலுக்கு போயிட்டு இப்ப சங்கர் சாரோட நோக்கம் என்னன்னா செகண்ட் லெவல் லீடரை ஹைலைட் பண்றது. செகண்ட் லெவல் லீடரை வச்சுதான் இந்த ப்ராஜெக்ட் இனிமே இருக்கு. இவர்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கு எல்லாம் சரி பண்ணிட்டாங்க. இவர்களை விட அடுத்த லெவல் லீடர் யாரு? அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர். அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் தான் இந்த அடுத்த ப்ராஜெக்டோட கிங்கா மாற போறீங்க. நான் காலம் கருதி யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா சங்கர் சார் பேசிட்டு செந்தில் சார் நன்றி சொல்லுவாரு. நம்ம நாளைக்கு பேசிக்கலாம். வெல்கம் சங்கர் சார். Thank you. Thank you, sir. Thank you to all. Happy morning. எல்லாரும் பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்ல ஒரு பயணம், ரொம்ப ஜெனியூனான பயணமும் போய்கிட்டு இருக்கு. சின்ன சின்ன ஹேர்டில்ஸ் வந்தாலும்
அந்த ஹர்டில்ஸை கடந்து அதை வெற்றியை கொண்டாடி போய்கிட்டு இருக்கு. நாளும் நெருங்கிட்டு இருக்கு. அடுத்த சந்தோஷத்தை நம்ம பகிர்ந்துக்கிறதுக்காக நாட்களும் நெருங்கி கொண்டு இருக்கு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 நாட்கள் தான் இருக்கு. அப்போ இனிமேல் ஒவ்வொரு காலங்களும் 2 வருமானம், 3 வருமானம், 4 வருமானம், இப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ நம்மளுடைய தினசரி தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் இந்த 2024க்குள்ள. 2025 நம்மளுடைய கடன் பிரச்சனைகள் அடைக்கப்படும். 2026 நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கான சேவிங்ஸ் இருக்கும், இது உறுதி. ரீபத் ஐடியை பொறுத்த வரைக்கும் 2161 ஐடி வந்திருக்கு. 15.14% அதனுடைய ரியாக்ஷன், 12%. அந்த லாஸ்ட் அப்டேட் நான் 12ன்னு ஏதோ ஒரு மீட்டிங்கில் சொன்னேன். அதுக்கப்புறம் இப்போ தான் நான் ரீபத்தினுடைய அப்டேட் சொல்கிறேன். 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 15% ரீபத் வந்து ரோல் பண்ணியிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா 2160 அடியில் 60% ஐடி பேமெண்ட் வாங்கியிருக்கு. ஃபர்ஸ்ட் லெவலோ செகண்ட் லெவலோ, சில ரீபத் தேர்ட் லெவல் கூட வாங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ 1-2 வாங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வாங்கியிருக்கு. அப்போ 40% ரீபத் வந்து ரிசீவ் கோடு, 2 ரிசீவ் கோடுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. மேபி இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே, 1.5 மாதத்துக்குள்ளே ரிசீவ் கோடு அதுக்கும் வந்துடும், ஃபர்ஸ்ட் லெவலே வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு இருக்கு. இன்னும் ரீபத்தோட ரோல் அதிகமாக இருக்கும். 15,000 ஐடியில் தான் மொத்தம் 14,310 ஐடியில் இருக்கும். 15,000 நெருங்கிட்டு இருக்கும், நெருங்கிடுவோம். எனக்கு ஒரு இதுதான் 500 ஐடி எப்போ டெய்லி தொடுவோம் அப்படின்றது தான் எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது. அப்படியே அவரேஜாக வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ கிரிப்டோ வந்த பிறகு வரும் அப்படின்னு எல்லா லீடர்லுமே என்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க. அப்படின்னா நம்ம வந்து ஸ்பீடு கேஷில் உள்ள நுழையாமல் கிரிப்டோக்கு போக முடியாது. அதுக்கு என்ன காரணம்னா, இப்போ ராமலிங்கம் சார் நாங்கள்லாம் முடிவு பண்ணது, நம்ம ப்ராஜெக்டுக்காக 1000 பேர் வேணும் அப்படின்னு சொன்னது எதுக்குன்னா, ஒரு சின்ன ஒரு அடிப்படையான விஷயம்தான், வரலாறும் சயின்ஸும் சொன்ன விஷயம்தான். அப்போ வந்து ஐன்ஸ்டீன் வந்து ஒரு ரிலேட்டிவ் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறார், E=mc², சொல்லிட்டு எனர்ஜி ஃபார்முலா. அது ரொம்ப நான் உள்ள டீட்டெயிலெல்லாம் நான் சொல்ல விரும்பல. அது ஆக்சுவலாக நோபல் பரிசு வாங்கினாரு, 2 நோபல் பரிசு வாங்கினாரு அந்த வருஷம் அவர். அதில் இது ஒன்று ரிலேட்டிவிட்டி ஈக்குவேஷனுக்காக ஒன்று வாங்கினாரு. சார்பு கொள்கைன்னு சொல்லுவாங்க தமிழில். அது வந்து ஏற்கனவே 2 சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச தீசிஸை வச்சு இவர் அசால்ட்டாக அதில் ஒர்க் பண்ணி ஈஸியாக நோபல் பரிசு தட்டிட்டார். நிறைய சயின்டிஸ்ட் நோபல் பரிசு வாங்கினவங்க ஹிஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 40% சயின்டிஸ்ட் வந்து அவங்க சொந்த மூளை யூஸ் பண்ணியிருப்பாங்க. 60% சயின்டிஸ்ட் வந்து ஏற்கனவே கண்டுபிடிச்சதை அதை லைட்டாக சேஞ்ச் பண்ணி, ரிசர்ச் பண்ணி, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி, அதை வந்து ரிசல்ட்டை கொடுத்து அசால்ட்டாக நோபல் பரிசு வாங்கணும். அதுவும் திறமை தான். பட் ஆனால் அவங்களுக்கு முன்வகுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பழைய சயின்டிஸ்டினுடைய அந்த தீசிஸ் தான் இவங்க ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ வந்து அந்த பழைய சயின்டிஸ்டை ஃபாலோ பண்ணது அப்படின்ற விஷயம் ஒரு புதுசா வர்ற சயின்டிஸ்டுக்கு எவ்வளோ ஒரு சக்சஸா இருந்திருக்கு பாருங்க. அப்ப ஸ்பீடு கேஷ் பத்தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆனவங்க ஸ்பீடு கேஷையே தன்னோட உடம்புல வந்து இதுதான் அப்படின்னு நினைக்கிற ஒரு 1000 பேர் இருந்தா மட்டும்தான் 2வது ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆகும். அதாவது அவர் 2வது கண்டுபிடிச்ச அந்த ரிலேட்டிவிட்டி ஃபார்முலா சக்சஸ் ஆகும். ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்த அந்த ஃபீட்பேக் தான் தான். எப்பயுமே புதுசா வர்றவனுக்கு ஸ்பீடு கேஷை பத்தி தெரிய வாய்ப்பே இல்லை. ஸ்பீடு கிரிப்டோ உள்ள நுழையவனுக்கு அவனுக்கு என்ன சொன்னாலும் புரியாது. அவங்க சுயநலமா தான் இருப்பாங்க. ஒரு 10 பாசிட்டிவ்ல ஒரு நெகட்டிவ் பூந்தா கூட அது அப்படியே நெகட்டிவா மாறும். அப்ப நம்ம குடும்பத்தை உணர்ந்த அந்த 1000 பேர் இருந்தாதான் அந்த 2வது ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆகும். 3வது ப்ராஜெக்டுக்கு அதே 1000 பேர் வந்தாதான் 3வது ப்ராஜெக்டும் சக்சஸ் ஆகும். புதுசா நேரா கிரிப்டோ உள்ள நுழைவுங்க சுயநலவாதி. உழைப்பை போட்டு ஒரு ஃபவுண்டேஷனை போட்டு ஒரு ஸ்பீடு கேஷ் நான் ஸ்டாப் ப்ராஜெக்ட்னு நம்ம சொல்லி பல வருடங்கள் ஓடும். பல பேர் இல்லை 64 ரீபத் ஐடி வந்து பணம் வாங்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதை செயலாக்கத்துல நம்ம முன்னாடி நிக்கணும். அதுக்கு கள பணியாளர்கள் தேவை. அந்த கள பணியாளர் டெடிகேஷனா இருக்கணும். பாக்கியராஜ் சார் மாதிரி டெடிகேஷனா இருக்கணும். அப்ப அவங்க முன்னாடி நின்று நடத்தணும். அதுக்குதான் இந்த 1000 பேர். ஏன் 1000 பேர் அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். இப்ப கூட சொல்றோம், ஓப்பன்ல விட்டா 1000 பேர் ஈஸியா வந்துடுவாங்க சார். ஏன்னா உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு கவர்மெண்ட் வந்து கிரிப்டோக்கு வந்து பயங்கர கிரீன் சிக்னல் போயிட்டு இருக்கு, டிஸ்கஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. ரிசர்வ் பேங்க் சேர்மன் கூட பிரசிடென்ட் கூட பேசிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அப்டேஷன் வந்து வெகு விரைவில் வரும்னு நான் நினைக்கிறேன்.
சில கூகுளில் சில நியூஸ்லாம் நான் பார்க்கும்போது பிஎம்மோட மீட்டிங்ஸ்லாம் பார்க்கும்போது இதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். அப்போ நம்மளுடைய சிஸ்டமே ஸ்பீடு கிரிப்டோவில் நம்மளுடைய டாலர் யூஎஸ்டிடி டாலரையே நம்ம மாற்றுற மாதிரி வரும். ஏன்னா நம்ம இந்திய நாணயம் வெளியிடும் போது நம்ம இந்திய நாணயத்தினுடைய பை நம்ம வாங்கி செல் பண்ணும்போது இன்டர்நேஷனல் லெவலில் நம்ம நாட்டினுடைய நாணயத்தின் மதிப்பு மிகப்பெரிய அளவில் உயர்ந்தா நம்மளுடைய பொருளாதாரம் வளரும், நாட்டின் பொருளாதாரம் வளர்ந்தா நம்ம வளருவோம். அதனால எந்த நேரத்தில் வேணாலும் யூஎஸ்டிடி மாதிரி இந்தியா நம்மளுடைய நாடு அனௌன்ஸ் பண்ற கிரிப்டோ கரன்சி நம்மளுடைய பே அவுட் சிஸ்டமா இருக்கும். அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த நாளை நான் வெகு ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன். அது முதல் லான்ச்சிங் பண்ற ஒரு மக்கள் டு மக்கள் திட்டம், கம்பெனியே இல்லாத மக்கள் டு மக்கள் திட்டம் அது நம்மள்தான் தான் இருக்கணும். அது மிகப்பெரிய பெருமை அடையும். நாளைக்கு ஒரு விஷயம் பேசுறதுக்கு தலை நிமிர்ந்து பேசலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் உத்து நோக்கிட்டு தான் இருக்கேன். அந்த நாள் எப்போ வரும் தெரியல. ஸோ வெற்றி என்பது ரொம்ப எளிதல்ல. நம்ம நெட்வொர்க்கர் பேசுவாங்க வெற்றி எளிதுன்னு, பட் நெட்வொர்க்கர்னா நம்ம நெட்வொர்க்கே பண்ணல. அதனால சொல்றேன், நம்ம ப்ராஜெக்ட் பண்றோம். அந்த வெற்றியை அடைய பல்வேறு முறைகள் இருக்கு. ஒரு சின்ன விஷயம் கூட நம்ம நெகட்டிவா இருக்கக்கூடாது. எப்பயுமே பாசிட்டிவ் உழைப்பை தவிர நம்ம வேற எதையும் சிந்திக்க கூடாது. நம்ம குடும்பத்துக்காக உழைக்கிறோம். ஒவ்வொருத்தரும் தனித்தனியா குடும்பத்துக்காக உழைச்சா கஷ்டம். ஒரு 1000 பேர் சேர்ந்து ஒரு ஸ்பீடு கேஷ் இந்த குடும்பத்துக்காக உழைச்சோம்னா 1000 குடும்பமும் நல்லா இருக்கும். இதுதான் நம்மளோட பாலிசி. உங்களுக்கு நிறைய பழமொழி பார்த்துருப்பீங்க, நிறைய எக்ஸாம்பிள் சின்ன வயசுல இருந்து படிச்சிருக்கோம். ஒரு சிங்கம் ஒரு மானம் ஈஸியா வேட்டையாடுறோம், இல்ல 5 மான் சேர்ந்தா ஆடுக்கு சொல்லுவாங்க, ஆடு மாடுக்கு சொல்லுவாங்க. அது எது வேணா நீங்க எடுத்துங்க. கஷ்டம், சிரமம், பயப்படும். எந்த ஒரு இனமும் கும்பலை பார்த்தோன்னா பயப்படும். ஒரு மாஸ் அப்படின்னா மாசை பார்த்தா பயப்படும். அரசியல இருந்து எதுவா இருந்தாலும். இங்க மாசை பார்த்தா பயம் கிடையாது. இங்க மாசு தான் வருமானம். இங்க மாசு இருந்துன்னா ஒரு மிகப்பெரிய அடுத்தடுத்த திட்டங்களை யோசிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பலமா இருக்கும். இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன்னா, நம்மளோட ஐடிஸ் கொஞ்சம் நிறைய வரணும். நம்ம குடும்பத்துல நடக்க போற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அடிப்படை ஜனசக்தி தான். அதை கொண்டு ஒன்று க்ரௌடு தான். க்ரௌட் நம்மள 5 ப்ரோக்ராமே க்ரௌட் ஜென்ரேட்டட் ப்ரோக்ராம் தான். இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்லயே நம்ம க்ரௌடை ஜென்ரேட் பண்ணிட்டோம்னா அடுத்தடுத்த ப்ரோக்ராம் எப்படி ஈஸியா இருக்கும், கஷ்டமா இருக்கும், நமக்கு பயங்கர ஈஸியா இருக்கும். இங்க 1 வருஷத்துல நம்ம பேமெண்ட் வாங்குறோம்னா இந்த க்ரௌடை ஜென்ரேட் பண்ணி அடுத்த 5 ப்ராஜெக்ட்ல நம்ம 3 மாசத்துல வாங்கலாமே நம்மளுடைய டாப் மோஸ்ட் இன்கம். இதை கொஞ்சம் நீங்க திங்க் பண்ணணும். ஒவ்வொருத்தரும் எல்லாருமே நல்லா ஒர்க் பண்றாங்க இல்லைன்னு சொல்ல சார். இல்ல 3rd லெவல் வாங்கினவங்க அசால்ட்டா இருக்காங்க. ஏன் டாப் லெவல்ல 1,50,000 வாங்களே அசால்ட்டா தான் இருக்காங்க. நான் ஓப்பனா தான் பேசுவேன். யாரா தான் எனக்கு என்ன. ஒவ்வொருத்தருக்கும் இந்த க்ரௌடு வரணுன்ற உணர்வு இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் சார் இந்த ப்ராஜெக்ட் எல்லா ப்ராஜெக்டும் ஜெயிக்கும். நான் சொன்ன அந்த 1 லட்சத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து கொண்டு வந்துட்டோம்னா நம்ம திட்டத்தை மாறி நிகர் வேற எந்த திட்டங்களும் வராது சார். இனிமேட்டு உலகத்துல நம்ம யாருன்னு நம்ம காட்டுவோம். நம்ம எவ்வளவு பயனாளிகள் அடைஞ்சிருக்குன்ற லிஸ்ட கொடுப்போம். திரும்பி பார்க்க வைப்போம் சார். அதனால எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொருவரும் சரி, தயவு செய்து இனிமேல் ஐடி எடுக்கிறதுல கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. 1 லட்சம் வந்துடும், அது எனக்கு தெரியும். இவ்வளோ 200 பேர் டெய்லி வரீங்க. இந்த நண்பர்கள் 200 பேர் இருக்கும்போது 1 லட்சம் ஐடி வராதா? பாக்யராஜ் சார் மாதிரி நல்ல நண்பர்கள் இருக்காங்க. நிறைய டாப் லீடர்ஸ் 20 பேருமே நல்ல நண்பர்கள் தான். ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்ல முடியாது. அப்போ 1 லட்சம் ஐடி வராதா? எப்போ வரணுன்றதுதான் சார் முக்கியம். காலம் ரொம்ப கஷ்டம். காலங்களை கணிக்க முடியாது. எதுவாக இருந்தாலும் அந்த பர்டிகுலர் பீரியட்ல செய்யணும். ஒரு திட்டம் அப்படின்னா அந்த திட்டம் அந்த குறிப்பிட்ட மாதிரி முடியணும். அதுதான். அப்போ 1 லட்சம் ஐடி அட்லீஸ்ட் நம்ம ஒரு 7 months 8 monthsக்குள்ளாச்சும் கொண்டு வரணும். இப்போ we are running in 3rd month. அட்லீஸ்ட் கொண்டு வரணும். அதுக்கு உண்டான முயற்சி நம்ம எல்லாரும் எடுக்கணும். ரொம்ப ஈஸி சார். 1000 ரூபா நீங்க டொனேட் பண்ணுங்க. பிளான் நெட்வொர்க்கை பத்தி பேசுனா நெட்வொர்க்கா வேணாம், நான்லாம் பல ரூபா பார்த்துட்டேன், பல பிளானை பார்த்துட்டேன்னு. சாதாரணமா கிராமங்கள்ல ஈஸியா எடுக்கணும். கிராமங்கள் பக்கம் யாருமே போகல. 1000 ரூபான்றது ஈஸியா எடுக்கலாம். ஒரு 1.5 வருஷத்துல உனக்கு வரும். வெறும் 1000 ரூபா தான். 1,50,000 வரும். இவ்வளவுதான். வேற எதுவுமே சொல்லக்கூடாது. அவங்களுக்கு கண்டிப்பா 1 லட்சம் ஐடி எல்லாம் இந்த மாதிரி சொல்லி ஃபாஸ்டா வந்ததுன்னா அவங்களுக்கு 7-8 மாசத்துலயே வந்துடும். நீங்க உட்காந்து 1 மணி நேரம் பிளான் சொல்ற அளவுக்கு எல்லாம் இதுல இல்ல. டொனேஷன் பிளான்ல நல்லதை செய்யுங்க, நல்லது கிடைக்கும். அவ்வளவுதான். ஒரு லீடரா கிடைச்சாங்கன்னா அவங்க கிட்ட வேணா ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. சாதாரண வெகுஜன மக்கள்கிட்ட இந்த ஐடியா எல்லாம் ஈஸியா எடுக்கலாம். கொஞ்சம் திங்க் பண்ணுங்க.
நான் மார்க்கெட்டிங் வந்து உங்களுக்கு சொல்லித்தரணும் அவசியம் இல்லை. ஏன்னா எனக்கு மார்க்கெட்டிங் நான் ரொம்ப ஜீரோ. நான் உங்க எல்லாருக்கும் அனுபவம் இருக்கு. அந்த அனுபவம் உங்க ஸ்டைல்ல உங்களுக்கு ஏத்த மாதிரி உங்க சூழ்நிலைய உங்களுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஐடிஸ் அதிகமா இன்க்ரீஸ் பண்ணுங்க. இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா நம்ம எல்லாருமே ஜெயிச்சிடலாம். எல்லாரும் கண்டிப்பா வெற்றி பெறும். எந்த மாற்று கருத்து இல்லை. எப்ப வெற்றி பெறுகிறோம் என்பதுதான் முக்கியம். எல்லாருக்கும் இந்த இறைவனுடைய அருள் கிடைக்கும் சொல்லிக்கிட்டு எனக்கு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சங்கர் சார். ரொம்ப சிறப்பான ஒரு விஷயத்த சொன்னீங்க. ஒற்றுமையை பலப்படுத்துறதுக்குள்ள விஷயத்தையும் சொன்னீங்க. இன்னொன்னு, இந்த 5 ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம தான் வந்து தலைவர்கள், நம்ம தான் நம்ம ஃபேமிலி தான் கொண்டு போகணும் அப்படிங்கிறத சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே போல இந்த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்லயே நம்ம வந்து தேவையான கூட்டத்தை சேகரிச்சுட்டோம் அப்படின்னா செகண்ட், தேர்ட், ஃபோர்த்து, ஃபிஃப்த் எல்லாம் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதையும் சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம். அதோட இல்லாம இன்னைக்கு நடக்க போற இந்த 6 மணி ஒரு பெரிய ட்ரைனிங். அது ஒரு கிரிப்டோல உங்களுக்கு என்ன ஒண்ணுன்னா, நீங்க வந்து உங்களுக்கு இந்த சப்ஜெக்டுக்கு சங்கர் சார் அதை அழகா சொன்னாரு. எனக்கு கிரிப்டோல வந்து எதுவுமே தெரியாது, ஆனா கிரிப்டோவுக்கு என்ன தேவையான சப்ஜெக்ட் என்னவோ அது மட்டும் நான் கத்துக்குவேன் அப்படின்னாரு. அப்ப அதே போலதான் நானும் சொல்றேன், கிரிப்டோல எல்லாம் தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம ப்ராஜெக்டுக்கு என்ன தேவை? ஒண்ணுமே கிடையாது. நீங்க ஒரு சேஃபால் வேலட் கிரியேட் பண்ண போறீங்க, $53 வைக்க போறீங்க. உங்களுக்கு இப்ப வந்து ஸ்பீடு கேஷை விட இதை வந்து என்னன்னா அப்ரூவல் பண்றது மட்டும்தான் இருக்கும், வேற எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா உங்க வேலட்டுக்கு வந்துடும். அப்ப ஈஸியா இருக்கும். நண்பர்களே, இதை பயன்படுத்துங்க. செந்தில் சாரை வெல்கம் பண்றேன். அவரும் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சுட்டு இன்னைக்கு உள்ள ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு எல்லாரையும் இன்வைட் பண்ணிட்டு இந்த ஜூம் மீட்டிங்கை வைண்ட் அப் பண்ணிக்குவோம். வெல்கம் அந்த கிரேட் லீடர். உண்மையிலே ரொம்ப செந்தில் சாரை பத்தி சொல்லணும்னா ஒரு அமைதியா அழகா அவரோட பேச்சிலே ஒரு கண்ணியம் இருக்கும். ஒரு யாரையும் வந்து அந்த எப்படி சொல்ல ஹட்டா பேசணுங்கிற எண்ணமே அவற்றெல்லாம் இருக்காது. அவரோட பழகினா ஒரு நாள் தான் உட்காந்து பேசணும். அந்த அளவுக்கு ஒரு எளிமையான நபர். எல்லாருமே நம்ம நண்பர்கள் எல்லாருமே அப்படிதான் மாறிட்டு வரோம். ஆகவே செந்தில்குமார் சாரை வெல்கம் பண்றேன். வெல்கம் செந்தில்குமார் சார். வணக்கம் சார். வணக்கம். பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் மில்லியனர்கள் அனைவருக்கும் உற்சாகமான மில்லியன் காலை வணக்கங்கள். நண்பர்களே, ஒரு அற்புதமான சிஸ்டத்துல சரியான சமயத்துல சரியான நபரிடத்துல அது உருவாக்கப்பட்டதுனால இன்னைக்கு சரியான நபர்கள் எல்லாரையும் இந்த பிரபஞ்சம் தான் இணைத்து இருக்கிறது. இதுதான் உண்மை. அதான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவரும் இன்னைக்கு பல டிபார்ட்மெண்டெல்லாம் பிரிஞ்சு ஒவ்வொருவரும் அவங்கவுங்க பணியை செவனே செய்து கொண்டிருக்கிறாங்க. என்றைக்குமே இந்த சேவை மனப்பான்மையோடு செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் மிகப்பெரிய பலன் கிடைக்கும். இன்னைக்கு பணம் கொடுத்தா வேலை செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அவங்க கிட்ட வந்து நம்ம ஜேசன் சார் சொன்ன மாதிரி அந்த உண்மை, கடமை, நிறைய அந்த மையெல்லாம் பார்க்க முடியாது. அதுக்கு பதிலாக நிறைய ஏனோ தானோ ஒன்று செய்கிற காரியங்கள் தான் காணப்படும். ஆனா இன்னைக்கு இந்த ஸ்பீட் கேஷ் உருவாக்கி கொடுத்திருக்கிற உணர்வு பூர்வமான ஒரு அற்புதமான குடும்பம். இந்த குடும்பத்துல நம்ம எல்லாருமே இணைந்து இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், வளர்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று பார்க்கும்போது அது நமக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுக்குது. அதுதான் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைவர்களும் காலையில வந்து பேசும்போது அது நமக்கு வெளிப்படுகிறது. நான் திரும்ப திரும்ப சொல்றது ஒண்ணுதான், த பவர் ஆஃப் ஸ்போக்கன் வேர்ட்ஸ். நம்ம பேசுகிற பேச்சு, பேசுகிற வார்த்தைகளின் சக்தி, அதுல உயிர் இருக்கிறது, ஜீவன் இருக்குது. நம்ம ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்து இந்த ஜீவனை தான் கொஞ்சம் கொஞ்சமா பெற்றுக்கொண்டே இருக்கும். அதுதான் நமக்கு இன்னைக்கு உயிரோட்டமா நம்ம நடத்தி கொண்டு போகுது. ஸோ அதுக்காக தான் நமக்காக கிடைத்த ராமலிங்க சாராக இருக்கட்டும், சங்கர் சாராக இருக்கட்டும், பாபு சாராக இருக்கட்டும், பாக்கிர சாராக இருக்கட்டும், இன்னும் ஒவ்வொரு தலைவர்களையும் பார்க்கும்போது நமக்கு புலகாங்கிதம் அடைகிறோம். அதான் உண்மை. ஸோ நண்பர்களே, இப்போ சங்கர் சார் சொன்ன மாதிரி அவருடைய எண்ணம் அல்லது நம்ம குடும்பத்தின் எண்ணம் என்னன்னா, இது நம்ம குடும்பம், நம்ம இதுல சரியான நேரத்துல பயணத்தை துவங்கி இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு சிஸ்டம் ப்ரொமோட்டரா, சிஸ்டம் மேனேஜரா, இன்னும் ப்ராஜெக்ட் மேனேஜரா, வாலண்டியரா நிறைய காரியங்களை செய்யக்கூடிய நபர்களா முன்னெடுத்து வந்திருக்கிறோம். அப்போ முன் வந்த நமக்கு பலன் கிடைக்கணும். இப்போ இந்த லா ஆஃப் காஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, கர்ம வினை. அப்ப நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் பலன் இறை பிரபஞ்சம் அதை கொடுக்க ஒவ்வொருவருக்கும் ரெடியா இருக்குது.
அப்போ இதுக்காக உழைத்த நீங்க தானே முன்னால நிக்கணும், நீங்க தானே முன்னால வந்து அந்த பலனை பெற்றுக்கொள்ளணும். அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் ஸ்பீட் கிரிப்டோல தயவு செய்து முன்னால வந்த நீங்க, இது வரைக்கும் இதை சக்சஸ் பண்ண நீங்களும் முன்னால எங்க கூடவே வந்து நிக்கணும். அதுக்கப்புறம் வரவங்க வரட்டும். ஏன்னா இதுல யார் வந்தாலும் வருமானம் வரப்போகுது. இதுல தான் உண்மை. இந்த ஸ்பீட் கேஷ்ல எப்படியோ அதே மாதிரி தான் ஸ்பீடு கிரிப்டோலையும் உள்ள நுழைஞ்ச ஒருவருக்கு வருமானம் என்பது நிச்சயிக்கப்பட்ட வருமானம். அதான் இப்ப ஏன் ஒரு ஐடியா கூட இங்க டெலீட் பண்ண முடியல. நான் கூட நிறைய முறை யோசிப்பேன், என்ன ஒருத்தர் ஐடி போட்டாரு அந்த பணம் தர மாட்டேன்றான், அந்த ஐடியா டெலீட் பண்ணிட்டு வேற ஐடியா கொடுத்தா என்ன அப்படிலாம் யோசிப்பேன். ஆனா இங்க வந்து உருவாக்கப்பட்ட பின்பு அதை அழிக்கிறதுக்கு மனதில்லாத பிரம்மாக்கள் இருக்கிறாங்க. அதனால்தான் அந்த ஐடியா இதை டெலீட் பண்ண முடியாது, சேஞ்ச் வேணா பண்ணலாம். அப்படிதான் நம்முடைய சிஸ்டம் அமைக்கப்பட்டு இருக்குது. ஸ்பீட் கிரிப்டோலையும் அதே மாதிரி தான். ஸோ நண்பர்களே, இதை நாம புரிந்து கொண்டு, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சார் சொன்னார் இல்லையா, ஒரு 10,000 பேர் வந்தா சீக்கிரமா ரொம்ப நலமா இருக்கும், ஒரு 25,000 பேரோடையாவது இந்த சிஸ்டத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலான்ட்டு. ஸோ வந்திருக்கிற 250 பேர் நாம ஒவ்வொருத்தரும் 40 நபர்களை உருவாக்கி விட்டா 10,000 அந்த டார்கெட்டை ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். ஒருத்தர் 40 கொடுக்கறது எவ்வளவு பெரிய கஷ்டம் அப்படின்னு நம்ம தலையை சொறிகிறோம். நண்பர்களே, நீங்க 250 பேரும் சாதாரண நபர்கள் அல்ல, அச்சீவர்ஸ். அப்போ நீங்க ஒரு சில அச்சீவர்ஸை உருவாக்குங்க. ஒண்ணுமில்ல, 2 பேரை கொடுக்கிற ஒரு 10 பேரை உருவாக்குங்க, அல்லது 8 பேரை கொடுக்கிற ஒரு 5 பேரை உருவாக்குங்க. உங்க டார்கெட் அச்சீவ். ஈவன் இட் கேன் பி டன் வித்தின் அ டே. ஒரு நாள்ல கூட நம்ம செஞ்சு முடிச்சிட முடியும். அப்ப 25,000 பேர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா இன்னைக்கு 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கிற ரீபர்த் ஐடி 25% மாறும். அடுத்து 30% மாறும், 40%, 50% மாறும். 50% மாறின பிறகு நம்முடைய வேலை எவ்வளவு கம்மியாயிடுச்சு பாருங்க. இப்படி இதை இந்த ப்ராபபிலிட்டி ஈக்குவேஷன் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா போயிருக்கும். இது முழுக்க 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 மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாவோட வடிவமைக்கப்பட்டிருக்கிறதுனால அழகா போய்கொண்டு இருக்குது. ஸோ இதை நம்ம புரிந்து கொண்டு எல்லாருமே செயல்பட்டால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம நேஷனலா இருந்து இன்டர்நேஷனலா மூவ் பண்ண போறோம், லோக்கலா இருந்து குளோபலா மூவ் பண்ண போறோம். இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பான்மையான மக்கள் தான் இதுல மெம்பர்ஸா இருக்கிறாங்க. ஒரு சில ஐடிகள் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, வட இந்தியாவுக்கெல்லாம் போயிருக்குது. அவங்களா கூட இன்னைக்கு கொஞ்சம் குழப்பத்துல அல்லது தயக்கத்துல இருக்கிறாங்க. ஆனா இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. இப்ப ஸ்பீடு கிரிப்டோ ஆரம்பிச்ச பிறகு அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா படையெடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அவங்க வந்தாங்கன்னா ஒவ்வொருத்தரும் எவ்வளவு பெரிய பொட்டென்ஷியல் இருக்கிறாங்க. முக்கியமா நான் சொல்றேன், குளோபல் பீப்புள்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னா ஒரு குரூப்பை டீமை செட் பண்ணிட்டாங்க. இறங்குனா ஒரே நாள்ல 100 பேர் இறங்குவாங்க, அது மாதிரி. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க முன்னால இருக்கிறீங்க குளோபல் இது கிரிப்டோல. அப்போ இணைந்து உங்க ஐடி ஆக்டிவேட் பண்றீங்க. எவ்வளவு நேரம் காத்து இருக்குன்னா இதுல காத்து இருக்கிற அவசியமே கிடையாது. அப்போ ஸ்பீடு கிரிப்டோல கூட பாத்தீங்கன்னா 4 டைம் எந்த பாஸும் அங்க வைக்கல. இது வந்தா அது அடுத்து முடிஞ்சிடும். 4-5 லெவல் போய் அது போய் ரீச் ஆகிற வரைக்கும் அது கண்டினியூ ஆகும். யார் அதை லேட் பண்ணுவாங்கன்னா நீங்களும் நானும் தான் லேட் பண்ணுவோம், மீன்ஸ் மக்கள். ஆனா சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா இது கொடு பேரு அவ்வளவுதான். அது போய் ரீச் ஆன வரைக்கும் அது தொடர்ந்து கொண்டே தானே இருக்கும். அப்போ இதுவே இப்படி இருக்குதுன்னா ஆட்டோ அப்ரூவல் இருக்கிற ஸ்பீடு கிரிப்டோல யோசிச்சு பாருங்க. ஒரே நாள்ல இணைந்த அன்னைக்கே 50 USDT போட்ட உங்களுக்கு ஒரு 500 USDT வந்து விழுந்ததுன்னா எப்படி இருக்கும்? 1000 USDT வந்து விழுந்தா எப்படி இருக்கும்? அதை எடுத்து நீங்க புது குரூப்ல நீங்க போட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? நண்பர்களே, அது பயங்கரமான ஒரு மாற்றத்தை உருவாக்க போகிறது. அதை புரிந்து கொண்டுதான் இன்னைக்கு நிறைய பேர் இணைய ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா ஏற்கனவே இணைந்து இருக்கிற நாம் தயங்கி கொண்டு இருக்காம செவ்வனே சீக்கிரமா செய்து முடிச்சுட்டு, முக்கியமா நான் சொல்றது ஒண்ணுதான், உங்களால பல பேர் நஷ்டம் கூட அடைஞ்சிருப்பாங்க தெரியாம தான். நீங்க தெரிஞ்சு யாரையும் ஏமாத்தல, நாம உழைப்பெல்லாம் கொடுத்து நன்றாக இருந்தோம். ஆனா உங்களால நஷ்டம் அடைந்து நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? அவங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன வார்த்தை, ஐயா என்னால நீங்க நஷ்டம் அடைந்துட்டீங்க,
நான் இப்போ ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. இதை நீங்க என்னை திட்டினா கூட பரவாயில்ல, நான் உங்களுக்கு இதை சொல்லியே தீர வேண்டும். என்னுடைய கர்ம வினையை நான் போக்க வேண்டும். ஸோ தயவு செய்து இதுல ஒரு 1000 ரூபாய் போட்டுட்டு என்னோட கூட பயணிங்க. முடிஞ்சா கூட ஒரு 5 பேர் 10 பேர் 20 பேரை பயணிக்க வைங்க. ஒரு 3 மாசம் 4 மாசம் 5 மாசம் மேக்சிமம் ஒரு 6 மாசம் என்னோட நீங்க தங்கி இருங்க. பாருங்க, இந்த மீட்டிங்லாம் வந்து அட்டென்ட் பண்ணி பாருங்க. நான் பேச விரும்பல, நீங்க மற்றவங்க பேசுறத கேளுங்க. எப்படிப்பட்ட மக்கள் வந்து பேசுறாங்க பாருங்க. இவங்கெல்லாம் நெட்வொர்க் லீடர்கள் கிடையாது, இவங்கெல்லாம் யதார்த்தவாதிகள். ஸோ இந்த யதார்த்தத்தோடு வந்து கலந்து கொள்ளுங்க என்று நீங்க அநேகரை இன்வைட் பண்ணி நாம் இதுல பயணம் செய்தாலே நமக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். நான் பர்சனலா சொல்றது ஒவ்வொருத்தருக்கும், நீங்க வந்து என் கூட இணையுங்க. நம்ம இணைகிறது கூட சமூக நல அறக்கட்டளை தான் இணையறீங்க, டொனேஷன் தான் கொடுக்குறீங்க. ஆனாலும் உங்க 1000 ரூபாய்க்கு என்னால 60 நாளைக்குள்ள திரும்ப கொடுக்க ஒரு உத்தரவாதம் கொடுக்க முடியும். பர்சனலா என்னால நான் கொடுக்குறேன். என்ன நீங்க நம்பி வந்திருக்கிறீங்க. அதை சொன்ன பிறகு நிறைய பேர் இன்னைக்கு 2 ஐடி போடாதவங்க கூட போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு சில பேருக்கு நான் வார்னிங்கும் கொடுத்துட்டேன். இது வரைக்கும் உங்களுக்கு கிரேஸ் பீரியட் கிடைச்சது. நாளைக்கு உங்க ஐடி பிளாக் ஆச்சுன்னா நான் என்னதான் ரெக்வஸ்ட் பண்ணாலும் எனக்கும் அனுமதி கிடையாது. ஏன்னா இந்த ஒரு காரியத்தை முடிவு செஞ்சதே நாங்க தான். ஏன்னா முன்னால வந்து நீங்க 6 மடங்கு 7 மடங்கு 5 மடங்கு பலன் பெற்றும் உங்க பின்னால வரவங்களுக்கு அந்த பலனை கொடுக்காம இருக்கிறீங்க. அதை செஞ்சீங்கன்னா இன்னைக்கு நீங்க 4வது ரவுண்டு கூட போயிருக்கலாம். அதை புரிஞ்சு கொண்டு செயல்படுங்க என்று சொல்லிதான் அவங்களுக்கும் நாங்க பேசி கொண்டிருக்கிறோம். அப்படி எல்லாரும் கூட்டாக சேர்ந்து முயற்சி செய்வோம் என்று சொன்னால் ஒரே நாள்ல 500 இல்ல 5000 ஐடி கூட நம்ம கொண்டு வர முடியும். இந்த ஒரு வார்த்தைகளை உங்க குழுவில் மற்றவங்களுக்கு கொஞ்சம் நீங்க பரப்புங்க, கொஞ்சம் பேசுங்க. நம்ம பேசதான் காசு, பேசலைன்னா லாஸ். அதனால இதை முயற்சி செய்து நாம நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி மாலை 6 மணிக்கு அற்புதமான ஸ்பீட் கிரிப்டோ பற்றிய ட்ரைனிங் இருக்கிறது. அதோட கூட முக்கியமா ஸ்பீட் கேஷ் வெப்சைட்ல நாம என்னென்ன காரியங்களை கவனிக்கணும், என்னென்ன காரியங்கள் செய்யக்கூடாது, எது செய்யணும், அதை பற்றிய ஒரு தெளிவான ட்ரைனிங்கும் இன்னைக்கு இருக்குது. அதனால வராத நபர்கள் அனைவரையுமே இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து 250 பேர் இருக்கிறோம். நம்ம இதுல வராத ஒரு 4 பேரை இன்வைட் பண்ணி வர வச்சோம்னா 1000 பேர் ஈஸியா வந்துருவாங்களே. இன்னைக்கு அந்த முயற்சி எடுக்கலாமா? தயவு செய்து அப்படி சொல்லக்கூடியவங்க நீங்க கைகளை உயர்த்த வேண்டாம், நீங்க தீர்மானம் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். நான் கையை உயர்த்த சொல்லல, நீங்க முடிவு எடுத்துருங்க, செயல்ல காட்டுவோம். நம்ம இங்க கை காட்ட வேணா, செய்கையில காட்டுவோம் என்று சொல்லி அனைவரையும் மாலை கூட்டத்துக்கு வருக வருக என வரவேற்று நண்பர்களை இன்னும் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். கிரிப்டோ பத்திய பயம், சந்தேகம், குழப்பம், கேள்வி ஏதாவது இருந்தா தைரியமா கேளுங்க. இங்க இல்ல, அப்புறமா எங்களோட பர்சனலா கூட நீங்க பேசுங்க, இல்லது நாங்க வாய்ப்பு கொடுக்கும் போது பேசுங்க. அதை நீக்க நாங்க விருப்பப்படுறோம். ஒன்றும் இல்லை, நாம இன்டர்நேஷனலா பயன்பெற போகிற ஒரு அற்புதமான வாய்ப்பு. அரசாங்கமே ஏற்கனவே அதை அங்கீகாரம் பண்ணிட்டாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா டிவியில காயின் ஸ்விட்ச், அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சு விளம்பரம் கொடுக்குறாங்க. பிக் பாஸே வந்து பார்த்தீங்கன்னா காயின் ஸ்விட்ச் என்ற ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சு வந்து விளம்பரம் கொடுத்தாங்க. அப்போ இது லீகலா இல்லைன்னா எப்படிங்க நடக்கும்? யோசிச்சு பாருங்க. ஸோ முழுக்க லீகல். அதை நீங்க புரிந்து கொண்டு, அதாவது அரசாங்கம் ஏதாவது செய்யுமான்னு எதிர்பார்த்துருந்தோம். இப்ப அரசாங்கமும் செஞ்சிடுச்சு, இன்னும் என்ன தயக்கம்? கேள்வி. இன்னும் நீங்க தயங்கி இருந்தீங்கன்னா திடீர்னு டிமானிட்டைசேஷன் மாதிரி ஒரு நாள் அறிவிப்பு வரும். நாளையில இருந்து நீங்க எல்லாரும் உங்க ஒரு வேலெட்டை நீங்க திறந்து வச்சாதான் நீங்க பிழைக்கவே முடியும். வேலெட் மூலமா தான் நீங்க டீ கூட வாங்க முடியும். இனிமேல் கிரிப்டோ கரன்சி மட்டும்தான் கொடுக்கப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப எங்க ரூபாயில என்ன பண்றது? போய் கியூல நின்று யார் எக்ஸ்சேஞ்சு ஓபன் பண்ணி தராங்களோ அவங்க கிட்ட போயிட்டு நீங்க ஓபன் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்ப மக்கள் எங்க போவாங்க? அப்பதான் நாம எல்லாரும் சகாயமா இருக்க போறோம். அவங்களுக்கு ஆபத் பாந்தவங்களா இருக்க போறது நாம எல்லாரும் தான். இது வந்து ஒரு மூவ்மெண்ட், இது ஒரு பெரிய பேர் இயக்கம். சாதாரண மக்களுக்கும் இந்த கிரிப்டோ விழிப்புணர்வை கொண்டு வரக்கூடிய, பிளாக் செயின் குறித்த விழிப்புணர்வை கொண்டு வரக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கம். அன்னைக்கு
இந்த அரசாங்கமே எந்த என்ஜிஓ கிட்ட இந்த ப்ராஜெக்ட் கொடுக்கலான்னு தேடும்போது அங்க நாம முன்னால நிற்போம். அப்போ நம்ம தேடி தானாகவே அரசாங்கம் உதவி கேட்க போகுது. நாம அரசாங்கத்தை உதவி கேட்ட நிலை மாதிரி அரசாங்கம் நம்மை நாடி வரும் நிலையை உருவாக்க போகிறவங்க நீங்களும் நானும். அப்ப எவ்வளவு பெரிய பொறுப்பு நம்ம மேல இருக்குது பாருங்க. ஸோ அதை புரிந்து கொள்ள இன்னைக்கு மாலைக்கு வாங்க, மற்றவர்களையும் கொண்டு வாங்க. அப்போ பெரியாரால் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி நன்றி சொல்லி இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்யறேன். நன்றி ஐயா, வணக்கம். நன்றி நன்றி. ஜி.கே. சாமி சார், ஹேண்ட்ரைஸ் பண்ணிருக்கீங்க, ஏதாவது தகவலா? ஆமா சார், சொல்லுங்க. வணக்கம். இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 225 நண்பர்களுக்கும் ஒரு முக்கிய தகவல். நம்ம அணியில எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அது ஒருவராக இருந்தாலும் சரி, 50 நபர்களை நம்ம இணைச்சிருந்தாலும் சரி, இன்று மாலை சரியாக 6 மணிக்கு நடக்கக்கூடிய அந்த கூட்டத்திற்கு அனைவரையும் வர சொல்லி உறுதியாக ஒவ்வொருத்தருக்கும் அழைப்பு கொடுத்து நம்ம சொல்லுவோம். அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி இன்று நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சி, இந்த தகவல் அனைவருக்கும் போய் சேரணும். அதனால நம்ம இன்று மாலை நடக்கக்கூடிய இந்த கூட்டத்திற்கு அனைவரையுமே வர சொல்லணும். இது நம்மளது தலையாய கடமை. அவங்களை இணைச்சு விட்டுட்டோம், அதோட விடக்கூடாது. இன்று ஒரு நாள் அழைப்பு கொடுத்து அவங்களுக்கு தகவல் சொல்லி அனைவரையும் அழைத்து வாங்க என்று சொல்லுவதற்காகத்தான் நான் கை உயர்த்தினேன். நன்றி 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 நன்றிங்க. பாலு பழனியாண்டி சார், தகவலா? ஒரே ஒரு தகவலுங்க ஐயா, அந்த கிரீன் பேசினார்ல, அவரு நீ கான்டாக்ட் பண்ணணும். அது நீங்க போன்ல கூட்டு கான்டாக்ட் பண்ணிக்க வேண்டியதானே? என் நம்பர் அவருக்கு தெரியும்னா ஓகே, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. நம்பர் இருக்குல்ல உங்கள்ட்ட? நன்றி நன்றி ஆல்ரெடி பேசியிருக்கிறேன், கான்டாக்ட் பண்றேன் சார். நன்றி நன்றி, வணக்கம், தேங்க்யூ சார். ஓகே ஓகே சார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மீட்டிங் ரொம்ப சிறப்பா நடந்தது. ரொம்ப அருமையான ஒரு விஷயங்களும் எல்லாரும் பகிர்ந்துகிட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. காலையில பாருங்களேன், நம்ம எனர்ஜியா ஆரம்பிச்சோம், எனர்ஜியா முடிக்கிறோம். இதுதான் வேணும். காலையில ஸ்டார்ட் பண்றப்ப எனர்ஜியோட ஸ்டார்ட் பண்ணோம், எனர்ஜியோட முடிக்கிறோம். நன்றி. இறுதியா ஒரே ஒரு சாங் மட்டும் பிளே பண்ணிட்டு நம்ம ஜூம் வைண்ட் அப் பண்ணிக்குவோம். தேங்க்யூ.